வசனம் சொல்லுகிறது, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாதவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீதியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கிரியைகள் எல்லாம் உத்தமமானவைகளாய் இருக்கிறபடினால் நீரே எங்களுடைய கண்மலையானவர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் இரட்சகராய் இருக்கிறீரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய கண்மலையானவரே, நாங்கள் நம்பியிருக்கிற துருகமே, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றிலும் எங்களை காக்கிறவரே, ரட்சிக்கிறவரே, போஷிக்கிறவரே, மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் உயர்ந்த அடைக்கலமானவரே, எங்களுக்கு துணையாளராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து பாடலை நாம் பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீர் ஒருவரே. அல்லேலூயா. ஒரே நம்மளுடைய கண்மலை, நம்மளுடைய கோட்டை. விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் அல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாடுவோமா உமக்கே என்று? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. கரங்களை தட்டி சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கு மாத்திரம் என்று சொல்லி பாடுவோமா? உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஒருவருக்கே, ஒருவருக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, உமக்கு
மாத்திரம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்மையே நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உமக்கு மாத்திரம் என்று சொல்லி பாடுகிறவர்கள் ஆராதனை உமக்கே, உமக்கே என்று சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே. மறுபடியும் ஆராதனை உமக்கே, வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. உமக்கே ஆண்டவரே ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ் பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த ராஜா நீர் செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். உமக்கே உமக்கு மாத்திரம். உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. மறுபடியும் பாடுவோமா? எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை, எல்லா துதிகளுக்கும் எல்லா ஆராதனைக்கும் எல்லா ஸ்தோத்திரங்களையும் பெற்றுக்கொள்கிறதற்கு அந்த ஒரு தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே பாத்திர. ஆராதனை, எல்லாரும் சேர்ந்து வானத்திற்கு நேராக உமக்கே ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே நீர் ஒருவர். மறுபடியும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கே ஆராதனை. ஆண்டவர் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா.
நீர் செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து இந்த வேளையில நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொல்வோமா? உடைய நிழலிலே நாங்கள் களி கூறுகிறோம் ஆண்டவரே. உடைய சட்டைகளின் நிழலிலே நாங்கள் களி கூறுகிறோம் என்று சொல்வோம். நாம் காத்தேசை குறித்து தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த காத்தேஸ் என்பது நம்முடைய கீழ்ப்படியாமையின் நிலைமை, கீழ்ப்படிய வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை மறந்து போன நிலைமை, அதுதான் காத்தேஸ் என்று நாம் பார்த்தோம். காத்தேஸ் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மீது நாம் வைத்திருக்கிற அவநம்பிக்கை. நாம் நம்முடைய சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரையோ அவருடைய வார்த்தையையோ நாம் பார்ப்பதற்கு நம்முடைய மனதை செலுத்த முடியாமல் பாரம் சுமந்து தவிக்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களை என் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ள நான் மனதாயிருந்தேன், ஆனால் மனவாட்டியே உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. அந்த மனதில்லாத ஒரு சூழ்நிலை தான் காத்தேஸ் என்பதை குறித்து நம்ம தொடர்ந்து இந்த நாளிலும் ஆவியானவர் தாமே நம்முடைய இருதயங்களிலே இடைப்படுவாராக. வேதாகமம் முழுவதிலுமே இந்த அவநம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையிலோ கர்த்தருடைய வழிகளிலோ நம்பிக்கை வைக்க முடியாத ஒரு நிலைமையைத்தான் நாம் எபிரெயர் 3:12 கடந்த வாரத்திலே பார்த்தோம். அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், அந்த அன்பிலீஃப், டிஸ்பிலீஃப் சொல்லுகிறார்கள். இந்த அவநம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அதை கர்த்தர் எப்படி அந்த இருதயத்தை பார்க்கிறார்? நல்ல இருதயமாக அவருடைய பார்வைக்கு தென்படவில்லை, பொல்லாத இருதயமாக காட்சி அளிக்கிறது. அந்த பொல்லாத இருதயம் நம்மை என்ன செய்து விடுகிறதாம்? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக செய்து விடுகிறதாம். இந்த அவநம்பிக்கையினுடைய விளைவே அதுதான். தேவனை விட்டு நம்மை சோரம் போக செய்கிறது, தூரமாக நம்மை நகர்த்தி விட்டு விடுகிறது. அப்படி என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க இயலாமல் சோர்ந்து போய்விடுகிறோம். அமைதியற்று சமாதானத்தை இழந்து, நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆனால் அநேக நேரங்களிலே சமாதானத்தை இழந்த நிலையில் தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஆமாங்க, டல்லாக இருக்கு. நமக்கு ஏன் டல் வர வேண்டும்? டல்னஸ் வரக்கூடாதே. டல்னஸுக்கு தானே டல்னஸ் வர வேண்டும். நாம் ஏன் அந்த சோர்ந்து போய் துவண்டு போகிறோம்? அப்படி என்றால் தேவ பிரசன்னத்திலே களி கூற முடியவில்லை. காரணம் காத்தேஸ். இந்த காத்தேசிலே நீங்கள் வெகு நாளாய் இருந்து விட்டீர்கள். கர்த்தர் அதை சொல்லுகிறார். நீங்கள் எத்தனை பேர் அதை எக்ஸ்போசிட்டர் பைபிள் வைத்திருக்கிறீர்களோ, நீங்கள் வாசித்தீர்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் அதை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அவிசுவாசம் என்கிற பாவத்துக்காக நீங்கள் அழலை. ஏன் கர்த்தர் செவி கொடுக்கல? ஏன் அவங்களுடைய அழுகையின் குரலுக்கு அவர் திரும்பி பார்க்கவில்லை? மோசே சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, நீங்கள் அழுதீர்கள். எங்கே அழுதோம்? கர்த்தருடைய சமூகத்தில் துணிவாக. அதே உபாகமம் 1:43 அங்கே மோசே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்னேன்ப்பா, ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? செவி கொடாமல். கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இல்லையே. கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து, துணிகரம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட விசுவாசி என்று சொல்லுகிறவர்களாயிருந்தாலும், ஊழியர் என்ற போர்வையிலே காணப்படுகிறவர்களாயிருந்தாலும் துணிகரம் அவ்வப்பொழுது தலையிடதானே செய்கிறது. இந்த துணிகரம், கீழ்ப்படியாமை கர்த்தருடைய பார்வைக்கு நம்மை மறைத்து விடுகிறது. ஆனால் நாம் அழுகிறோம். ஏன் அழுகிறோம்? என்னுடைய டைலமா, என்னுடைய குழப்பமான சூழ்நிலை, அதைத்தான் நான் முக்கியத்துவப்படுத்துகிறேன். நான் கீழ்ப்படுகிறேனா? அதை குறித்தெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் துணிகரமாய் இருக்கிறேனா? துணிகரமாக சத்துருவுக்கு அடிபணிகிறேனா? அதை குறித்தெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இப்பொழுது இருக்கிற டைலமா சூழ்நிலை, குழப்பமான இந்த நிலைமை மாற வேண்டும். அப்படித்தான் இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் அழுதீங்க, ஆனால் கர்த்தர் உங்கள் சத்தத்தை
கேட்கவில்லை. நம்ம அநேக நேரம் யோசிக்கிறோம், அழுதுதான் ஜெபித்து பார்க்கிறேன், ஆனால் என் கண்ணீரை கர்த்தர் பார்க்கலையே. காரணம் நம்மிடம்தான் தவிர கர்த்தரிடம் ஒருபோதும் இருப்பதே இல்லை. அவர் குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவர். நம்மிடத்தில்தான் குற்றம் உண்டு, அதை நாம் சரி செய்து கொள்ளுவோம் என்றால் நிச்சயமாக இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் சத்தத்தை கேட்கறது தான் எனக்கு இஷ்டம், ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலை பார்க்க முடியவில்லையே. உங்களுடைய அழுகையை நான் துடைப்பதற்குத்தான் ஏசாயா 25:8 படியாக உங்கள் முகத்தில் இருந்து வழிகிற கண்ணீரை துடைக்கிறதுக்கு தான் கர்த்தரே இதை சொன்னேன். ஆனால் நான் துடைக்கிறதற்கு ஆசையோடு தான் இருக்கிறேன். ஆனால் நீங்களோ அவ்வப்பொழுது முறுமுறுத்து துணிகரமாக உங்கள் காரியங்களை செய்கிறீர்களே. கேட்டால் இது தப்பு இல்லை, அதனால ஒன்று இல்லை என்று உங்களை நியாயப்படுத்துகிறீர்களே. அதனால தான் உங்களுக்கு என்னால் செவி கொடுக்க முடியவில்லை. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்மை இந்த அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் இன்னொரு காரியத்தையும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி விடுகிறது. நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறது. வாசிக்கலாம் பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6 52 வரைக்கும் நீங்கள் மனதிற்குள்ளாக வாசித்து கொள்ளுங்கள், அல்லது வீடுகளுக்கு சென்று நீங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே மாத்திரமல்ல வீடுகளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பீர்களானால் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் நிச்சயம் கேட்க முடியும். ஆண்டவர் நிச்சயம் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், உங்களுக்கு செவி கொடுக்கிறவர், உங்களுடைய பாரங்களை எல்லாம் அவர் தாமே ஏற்றுக்கொள்ளுகிறவர். அவர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நன்மை செய்வதிலே நான் உன்னை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கை. நேற்று இன்றைக்கு மாத்திரமல்ல, இட்டர்னல் கவனன்ட், நித்திய காலமாக நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறவர். அவர் மாறுவதில்லை. அவர் நம்ம பாடணும், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஆனால் நிறைவேற்றலையே, உள்ளத்தின் ஓரத்தில் ஒரு புலம்பல் வரதானே செய்கிறது. கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நம்மிடத்திலே என்ன களைகள் இருக்கிறதோ, நம்மிடத்திலே என்ன செத்த ஈக்கள் இருக்கிறதோ அதை களைந்தெறிய நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மார்க்கு 6:6 வாசிக்கலாம். அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு பாருங்க, வேதத்திலே கர்த்தர் ஆச்சரியப்பட்டதாக எந்த ஒரு சம்பவத்தையுமே பார்க்க முடியவில்லை. அவர் கலைகளின் அழகிய தன்மையை அவர் வியந்து பார்க்கவில்லை, ஆச்சரியப்படவில்லை. அவர் கட்டிடத்தின் சிறப்பு தன்மையை கண்டு சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆலயத்தை பாருங்க ஆண்டவரே, எவ்வளவு விசேஷமானது. கர்த்தர் அதை ஆச்சரியமாலாம் பார்க்கல. அவங்க சொல்றாங்க, இதை கட்டி முடிக்கிறதுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, இதனுடைய சிறப்பு அம்சம் இப்படியாக்கும் அப்படியாக்கும். இயேசு அதை குறித்தெல்லாம் பதில் சொல்லவில்லை. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3ஆம் நாளிலே அதை சரியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். சாலமோனுக்கு எத்தனை வருஷம் எடுத்தது, இவர் என்ன இப்படி ஒளறுகிறார்? ஆனால் அவர் உயிர் தெழுந்த பிறகுதான் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை சீஷர்களால் விளங்கி கொள்ள முடிந்தது என்று ஆவியானவர் எழுதுகிறார். ஆவியானவர் எந்த ஒரு கட்டிடத்தினுடைய சிறப்பு அம்சத்தை பார்த்து வியந்ததாக வேதத்திலே பார்க்க முடியவில்லை. அல்லது இந்த உலக சிருஷ்டிப்பின் மகிமை, நாம் அநேக நேரங்களில் மனம் சோர்ந்தவர்களாக என்ன செய்கிறோம், டூர் செல்லுகிறோம். நாம் சற்று ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் என்று கர்த்தர் படைத்த இடங்களை கண்டு களி கூற நம்முடைய விடுமுறை நாட்களை பயன்படுத்தி கொள்ளுகிறோம். ஏன்? கர்த்தருடைய படைப்பு இவ்வளவு விசித்திரமானதாய் இருக்கிறதே. அப்படி கர்த்தர் தம்முடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்தாரா என்று வேதத்திலே பார்ப்போம் என்றால் எங்கேயுமே பார்க்க முடியவில்லை. ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்றாரு, உலகத்தினுடைய சகல மகிமையை காண்பிக்கிறார், படைத்தவரிடமே அவர் காண்பிக்கிறார். அவர் உடனே சொல்லுகிறார், ஆமாப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா, இதெல்லாம் நீ எனக்கு கொடுத்துருவியா? நான் கொடுத்துருவேன், நீ ஜஸ்ட் என்னை பவ் பண்ணா போதும், நீ என்னை வணங்கினால் போதும். அப்பொழுது
இயேசு அழகாக அழுத்தம் திருத்தமாக பதில் கொடுக்கிறார். அப்பாலே போ சாத்தானே. மனிதனையும் ஒரு இடத்திலே சாத்தான் என்று அழைக்கிறார். தேவ திட்டத்திற்கு, தேவ மகிமைக்கு விரோதமாக நம்முடைய நாவிலே வார்த்தைகள் இருக்குமானால் அது மானிடர் ஆயினும் சத்துருவாயினும் கர்த்தர் தொலைவிலே போ என்கிறார். தூரப்போ என்று சொல்லும் பொழுது அது ஒரு அவமதிப்பு தானே. ஆச்சரியப்பட்டு தம்முடைய படைப்பை கர்த்தர் அங்கே வியந்து, ஆமாப்பா நான் உன்னை பவ் பண்ணிக்கிறேன், யார்கிட்டையும் சொல்லிக்கிடாத, அப்படி சொல்லவில்லை. தூரப்போ சாத்தானே. கர்த்தர் தம்முடைய படைப்பின் மகிமையை குறித்து நாம் வேண்டுமானால் ஆச்சரியப்படலாம். இது இப்படி இருக்கிறதே, அப்படி இருக்கிறதே, என்ன அழகு. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை பார்த்து ஆச்சரியப்படுவதே இல்லை. ஒருவேளை கர்த்தர் மனிதனுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாரா? வேதத்திலே பார்க்கலாம். எங்கேயாவது மனிதன் ரொம்ப புத்திசாலித்தனத்தினாலே நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறான். கர்த்தர் வியந்தாரா? ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்ப்பீர்களானால் ஒரு இடத்துல கூட மனிதனுடைய புத்தியை கண்டு கர்த்தர் வியந்ததாக சான்று இல்லவே இல்லை. அல்லது தம்முடைய யூத மக்களுடைய பக்தியான வாழ்க்கையை அவர் பார்த்து வியந்தாரா? அங்கேயும் சொல்லுகிறார், ஒரு அதிகாரத்தையே பிரித்தெடுத்து விடுகிறார். மாயக்காரரே என்று அழைக்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார். அவர்களுடைய பக்தி அந்த அளவிற்குத்தான் இருக்கிறது என்பதாக கர்த்தர் அங்கே வியந்திருந்தால் பாராட்டதானே வேண்டும். பாராட்டவில்லை, மாறாக அவர்களை சுட்டி காட்டுகிறார். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பரிதாபமான சுபாவங்களை எடுத்து நயம்பட அங்கே உரைக்கிறதை பார்க்க முடியும். அல்லது ரோம சாம்ராஜ்யத்தின் படை பலம், அந்த மிலிட்டரியுடைய டாமினன்ஸ், ஆதிக்கத்தை கர்த்தர் வியந்தாரா? ஏனென்றால் அவருடைய காலத்திலே ரோமர்கள் தான் இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்கிறார்கள். ஒருவேளை அவங்களுடைய படைபலம், நம்ம மக்கள் வேஸ்ட்டுங்க, அண்ணா படைபலம் உள்ளவர்கள், என்ன ரோமர்கள் வல்லமை மிகுந்தவர்கள், அப்படி சொல்லி வியந்தாரா? இல்லவே இல்லை. அப்போ இயேசு எதை தான் பார்த்து வியப்படைகிறார்? இயேசு எதை தான் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்? எங்கே விசுவாசம் இருக்காது என்று அவர் எதிர்பார்க்காத நபரிடத்திலோ இடத்திலோ அவர் அந்த நம்பிக்கையை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டார். ஒரு மனிதன் சொல்லுகிறான், என் வேலைக்காரன் வியாதியாயிருக்கிறான், அவன் சுகமாக நான் விரும்புகிறேன். இந்த வரேன்ப்பா, நான் வரேன், இருங்க. நீங்கள் வரேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப பிஸி, நீங்கள் என் வீட்டுக்கு வந்து நேரத்தை வீணாக்கிறத விட இங்கே நான் இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, போதும் ஆண்டவரே. ஜஸ்ட் சே ஒன் வேர்ட். நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் என் வேலைக்காரனை விட்டு தொலைவில் தான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தை இந்த இடத்திலே பேசப்படுமாயின் அது தொலைவில் இருக்கிற என் வேலைக்காரனுடைய வியாதிகளை சுஸ்தப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை கேட்ட மாத்திரத்திலே இயேசு தம்முடைய இஸ்ரவேல் மக்களை பார்த்து, தம்முடைய சொந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்குள்ள கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்க முடியவில்லை. ஆச்சரியப்படுகிறார். எங்கே விசுவாசம் இருக்க வேண்டுமோ அங்கே விசுவாசம் இல்லை. எங்கே அவர் விசுவாசம் இங்கெல்லாம் இருக்காது என்று நினைத்தாரோ அங்கே விசுவாசம் செயல்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை குறித்து ஆச்சரியப்படுகிற காரியம், நம்மிடத்திலே நம்பிக்கை இருக்கிறதா என்பதை தான். நாம் நம்முடைய நம்பிக்கையிலே எப்படி வாழ்ந்து வருகிறோம்? கண்ணால் பார்த்தாதான் நம்பிக்கை வருகிறது. அவர் கொடுக்கிற நன்மையை கையாலே தொட்டு தடவி ருசிக்கும் பொழுதுதான் நமக்கு நம்பிக்கை வருகிறது, அல்லேலூயா வருகிறது. மற்ற அல்லேலூயாக்களுக்கெல்லாம் சத்து இல்லை, சாரம் இல்லை. அப்படியே பலூன் அப்படியே புஷ்ஷுன்னு அப்படியே இறங்கி வரும் பாருங்க, அப்புறம் கடைசியில் அப்படியே சுருங்கி அப்படியே போய்விடும். அது நம்பிக்கை அல்ல.
பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பூமி நிலை மாறினாலும் கர்த்தர் எனக்கு அடைக்கலமானவர். நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையை அவர் மேல் வைக்கிறேன், என்னுடைய நம்பிக்கைக்கு அவர் உரித்தானவர் என்று நாம் நம்பிக்கையை கர்த்தரிடத்திலே வைப்போம் என்றார். ஒரு மொழிபெயர்ப்பு இந்த மார்க்கு 6:6 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு விசுவாசமே இல்லாத மனிதரிடத்தில் கூட அற்புதங்களை செய்வாராம். ஆனால் இந்த அவிசுவாசம் இருக்கிற இடத்திலே அவரால் ஒரு அற்புதத்தையும் செய்ய முடிவதில்லை. பாருங்க, அதைத்தான் இந்த மார்க்கு 6:6 பார்க்கிறோம். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் ஆச்சரியப்படுகிற தருணங்கள் வேதத்திலே 2 காரியங்களை தான் நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று, நம்முடைய அவிசுவாசத்தை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கும் அதனால தான் அவங்க அழுகையின் சத்தத்துக்கு அவரால் செவி கொடுக்க முடியலை இல்லை, முடியும் ஆனால் பிடிக்கலை. எத்தனை நன்மைகளை இவர்கள் என் கரத்திலிருந்து அனுபவித்திருக்கிறார்கள். முன்னால் செங்கடல் அலை பொங்கி வருகிறது, பின்னால் பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறான். பயம், கலக்கம். அங்கே ஜனங்களுடைய வாயை கவனிக்கிறார். என்ன பேசுறாங்க பார்க்கலாம். அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு சவக்குழிகள் இல்லை என்றா இந்த கடல்ல தள்ளி விடுறதுக்காக கொண்டு வந்திருக்கிற. மோசேக்கும் பயமாயிடுச்சு. ஆண்டவரே, நான் என்ன பண்ணட்டும், என்னையவே ஏன் என்கிட்ட வந்து கேட்குற? போ, உன் கையில் என்ன கொடுத்துருக்கிறேன்? கோல் நீட்டுகிறார், சொன்னதை செய்கிறார். மோசே கர்த்தர் கட்டளையிட்ட படியே செய்ததுனாலே அங்கே செங்கடல் பிரிகிறது. கண்ணால பார்த்த ஜனங்கள் இப்பொழுது வெட்டாந்தரையிலே நடக்கிறார்கள். ஆச்சரியம்தானே. பின்ன எங்க போச்சு இவங்க நம்பிக்கை? இவங்க தண்ணி இல்லாம தாகத்தால் செத்து போயிடுவோம். சொல்லியிருக்காங்கல்ல மருத்துவத்துல, தண்ணி குடிக்காம ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. எங்களுக்கு தண்ணி இல்லை. அப்பொழுதும் அங்கே முறுமுறுக்கிறார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஆர்கியூமெண்ட் பண்ணுகிறார்கள், வாதாடுகிற சுபாவம் அன்றைய நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் மலிந்து கிடக்கிறது. கர்த்தருக்கு செவி கொடுக்க முடியல, பிடிக்கல. எதுக்கு அழுகிறீங்க? ஏன் அழுக வருது? இந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன என்பதை கண்டறிவதை விட்டுவிட்டு குழப்பம் நீங்க வேண்டும் என்று அழுகிறீர்களே, அதுதான் எனக்கு பிடிக்கல. நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தானே காணப்படுகிறோம். குழப்பம் நீங்கிட்டா போதும், நான் கர்த்தரை தேட மாட்டேன். அது அப்புறம் எனக்கு பலவீனமா உடனே ஓடி வந்து அவர் என்ன பண்ணிவிட வேண்டும்? சுகத்தை கொடுத்து விட வேண்டும். கூப்பிட்றேன்ல, அவர் பாட்டுக்கு இருக்கலாமா? நாம் ஏதோ பெரிய ஆட்கள் போலவும், கர்த்தர் ஏதோ சின்ன பிள்ளை போலவும் நம்முடைய மனதிலே ஒரு பதிவை வைத்து கொள்ளுகிறோம். கர்த்தர் எல்லா நாமத்திலும் மேலானவர், கர்த்தர் வெற்றி சிறந்தவர். கர்த்தர் செய்ய நினைக்கிறதை தடுக்கிறவன் யார்? கர்த்தரை பார்த்து நீர் என்ன செய்கிறீர் என்று உன்னால கேட்க முடியுமா? பின்ன ஏன் உனக்குள்ளாக அந்த ஒரு மமதையான எண்ணங்கள் கொப்பளிக்கிறது? இஸ்ரவேல் மக்கள் அங்கே அழுகிறாங்க. இவங்க துணிகரமாக இருப்பாங்களாம், கீழ்ப்படிய மாட்டாங்களாம், நம்பிக்கை வைக்காமல் சந்தேகம் கொள்ளுவார்களாம். பசின்னு கத்துறாங்க. எங்களுக்கு எவ்வளவு நாளாச்சு இறைச்சி சாப்பிட்டு, நேற்று தானே கோழி வாங்கினோம், இன்னைக்கு மட்டன் வாங்க. மட்டனில் எத்தனை வெரைட்டி இருக்குது, தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்குல்ல, என்னத்தையாவது 1-2 வாங்கு. இன்னைக்கு என்னவா? சண்டே இல்லை, சின்டே. நான்வெஜ் இல்லைன்னா அது சின்டே. பாவம் செய்தார் போல இன்றைய கடைசி நாட்களிலே உணவு பிரியர்கள் ராத்திரி 12 மணிக்கு கூட கொதிக்க தேக்ஸா வருதான். அடிச்சு கட்டுற நபர்களும் இருக்கத்தானே செய்கிறோம். சாப்பிடுவதற்கு தேவன் விரோதி அல்ல, அவர் மூக்கு முட்டை வயிறு முட்டை நம்மை போஷிக்கிறவர். ஆனா அந்த நம்பிக்கை குறைந்து போகிறதே. கர்த்தர்
கர்த்தர் அதை வேதனையோடு சொல்லுகிறார். அவிசுவாசம் இருக்கிற இடத்துல, அதே மார்க் 6:52 வாங்க. அவர்களுடைய இருதயம் ஏன் அந்த அவநம்பிக்கை, ஏன் கர்த்தர் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அவர்களுடைய அவிசுவாசம், அவர்களுடைய இருதயம் என்னாகிவிட்டதாம், கடினம் உள்ளதா இருந்தபடியினால். உணர்வு இல்லை, இருதயம் கடினப்பட்டு விட்டதனால் அவர்கள் எப்படி போகிறார்கள், உணராமல் போகிறார்கள். இதுதாங்க ஸ்பிரிச்சுவல் இன்சென்சிட்டிவிட்டி, ஆவிக்குரிய அந்த உணர்ச்சி அற்ற தன்மை. நீங்கள் லேவியராகமத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் அநேக இடங்களிலே கர்த்தர் சொல்லுவார், குஷ்டரோகம் உள்ள ஆணாகிலும் பெண்ணாகிலும் அங்கே ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே வரக்கூடாது, வரலாகாது. அவன் வெளியே பாளையத்திற்கு புறம்பே போக வேண்டும். அப்போ இன்றைய நாட்களிலே நம்மில் அநேகர், ஒரு சிலர் ஆங்காங்கே குஷ்டரோகம் உள்ள பிள்ளைகளும் இருக்கத்தானே செய்கிறார்கள். அவர்களை ஆனால் சபை வரவேற்கிறது. அது பழைய ஏற்பாடு. நீங்க வாங்க, கர்த்தர் ஆராதிங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். குஷ்டரோகம் என்ன, எந்த ரோகமும் உங்களை விட்டு அகன்றுவிடும். சவாலான தேவனுடைய ஊழியர்கள் இன்றளவும் இருக்கத்தானே செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், குஷ்டரோகம் இருந்தா வரக்கூடாது. இந்த குஷ்டரோகத்தை தான் புதிய ஏற்பாட்டிலே அவிசுவாசத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த அவிசுவாசம், அன்பிலீஃப், டிஸ்பிலீஃப், அதை ஸ்பிரிச்சுவல் இன்சென்சிட்டிவிட்டி என்று சொல்லுகிறார்கள். உணர்ச்சியற்ற தன்மை. குஷ்டரோகத்திற்கு மாத்திரம்தானே தொடு உணர்ச்சி இருக்காது. தொடு உணர்ச்சி இல்லாததினாலே தானே விரல்கள் அப்படியே சுருங்கி கை கால் விரல்கள் காணப்படாமல் போய்விடுகிறது. அவர்கள் இந்த சரீரத்தில் இருக்க புண்கள் ஏற்படும் பொழுது அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. வலிக்குதா தெரியல, ஏன் தெரியல, உங்க உடம்புல தானே இருக்கு, உணர்வு இல்லை. அந்த உணர்ச்சியற்ற தன்மையைத்தான் ஆவியானவர் புதிய ஏற்பாட்டின் காரியங்களிலே அவிசுவாசம், அவநம்பிக்கை என்று அந்த குஷ்டரோகத்திற்கு ஒப்பிடுகிறார். இந்த அவநம்பிக்கை, இந்த ஆவிக்குரிய உணர்ச்சியற்ற தன்மை தேவன் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க முடியாதபடி தடைக்கல்லாக அமைந்து விடுகிற ஆபத்து உண்டு என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. இந்த அன்பிலீஃப், இந்த அவநம்பிக்கை, அவிசுவாசம், இருதயம் கடினப்பட்டு போகிற நிலைமை, இது எல்லாம் ஒரே காரியங்களிலே நாம் நிதானித்து கொள்ளலாம். எதையுமே நம்பாத நிலைமை. எவ்வளவு அற்புதங்களை பார்த்தாலும் ஜனங்களுக்கு இப்பவும் என்ன வரல, நம்பிக்கை வரல. அதுதான் கர்த்தர் மிகவும் வேதனைப்படுகிறார், ஆச்சரியப்படுகிறார். சந்தேகம். நடக்குமா நடக்காதா பார்க்கலாம். நடந்துச்சுன்னா தோத்திரம் போடுவோம், நடக்கலைன்னா போய் அப்படின்ட்டு போயிடும். அதுக்கு பேர் தான் சந்தேகம். பாருங்க, அவநம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இது எல்லாம் அவ்வப்பொழுது தலை தூக்கத்தானே செய்கிறது. இது எப்படி எனக்குள்ளாக வருகிறது? நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர், எனக்குள்ளாக அந்த மக்களும் வனாந்தரத்திலே பயணித்து கொண்டிருந்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் மக்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இதே நிலைமைதான் காணப்படுகிறது. எவ்வளவு அதிசயங்களை கர்த்தர் நேருக்கு நேராக பேசுகிறார். மோசையை கொண்டு பேசுகிறார், தம்முடைய பிள்ளைகளை கொண்டு தம்முடைய அக்கினியினாலே அவருடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். அக்கினியை நேராக பார்த்து பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் இப்பொழுது அவநம்பிக்கைப்படுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் காத்தேசிலே தங்கி இருந்த நாட்கள் போதும், நீங்கள் கிளம்புங்க, இந்த அவநம்பிக்கை என்கிற சேற்றிலிருந்து நீங்கள் எழும்புங்கள் என்று கர்த்தர் நமக்கு இடைப்படுகிறார். வேதத்திலே எங்கெல்லாம் இந்த இருதய கடினம், அவநம்பிக்கை இருக்கிறது என்று பார்ப்போமேயானால், பழைய ஏற்பாட்டிலே பார்வோனை குறித்து நமக்கு நன்கு தெரியும். அவன் நிறைய இடங்களிலே கர்த்தரே சொல்லுகிறார், அவன் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன், என்னுடைய மகிமையை அவனுக்கு காண்பிப்பேன், நான் யாரு, நான் வல்லமை உள்ளவர் என்பதை, அவன் ஆராதிக்கிற தேவதைகளை விட நான் சக்தி மிகுந்தவர், சாத்தானுக்கு சக்தி இல்லையே,
சாத்தானுக்கு ஜெயம் இல்லையே, அதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் இந்த பாதை வழியாக செல்ல வேண்டும். அவனுடைய வாழ்விலே நான் யார் என்பதை, ஏன்னா அந்த பார்வோன் தான் கேட்குறான். மோசே போய் பார்வோன்ட்ட அனுமதி கேட்குறான். ராஜா, எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க, நாங்கள் போய் எங்கள் தெய்வத்தை ஆராதிச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம். உங்கள் தெய்வமா? நான் தானே தேவன், என்னை அல்லாமல் ராஜா யாரு? எகிப்தின் ராஜா அந்த நாட்களிலே எகிப்தின் நாகரிகமும் மேலோங்கியது, எகிப்தின் பொருளாதார நிலைமையும் மேலோங்கியது. அதனால இந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம், இவன் தேவனுக்கு சமானமானவன், இவன் ஜனங்களால் பூஜிக்கப்பட வேண்டியவன், ஜனங்களால் வணக்கத்திற்கு உரியவன். அவன் கேட்குறான், நான் தான் கடவுள், என்கிட்ட வந்து எங்க கடவுளுக்கு நாங்கள் ஆராதனை செய்யணும்னு என்கிட்ட வந்து கேட்குறீங்களே. எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். மோசே போய் கேட்கிறாரு, என் ஜனங்களை நீ அனுப்பிவிடுன்னு கர்த்தர் சொல்றாருப்பா. பார்வோன் என்ன சொல்லியிருக்கணும்? போங்க இல்லைன்னா போகாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். இவன் தேவனோடு அங்கே ஒரு யுத்தத்தை மேற்கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? யார்பா? அவர் வார்த்தையை நான் கேட்டுருவேனா? அவர் யாரு? அவர் யார் என்பதைத்தான் கர்த்தர் அவனுக்கு அவன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தம்மை காண்பிக்கிறார். ஏன் ஆண்டவரை இத்தனை தடவை அடிக்கிறீங்க? நல்லா ஒழுங்கா வாசி, ஒழுங்கா வாசிச்சுட்டு பிறகு என்கிட்ட வா. அவர் யாருன்னு கேட்டா நான் யாருன்றதை அவனுக்கு காண்பிக்க வேண்டுமா வேண்டாமா? இப்போ உங்ககிட்ட வந்து ஹூ ஆர் யூ, நீ யாரியா என்னை கேட்க அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தர் கேட்டாங்கன்னா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா? நான் யாருன்னு காண்பிக்கிறேன் சொல்கிறோம் தானே. நம்முடைய வீடுகளிலே அந்த குரல் கேட்கிறது தானே. ஒன்றுக்கும் பயனில்லாத மானிடன் சுவாசத்தை அந்த பின் பாயிண்டை எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, உனக்கே அம்புட்டு என்றால் எனக்கு எம்புட்டு. கர்த்தர் சொல்லுகிறார். அவர் யார்? நான் கர்த்தரை எனக்கு யாருன்னு தெரியாதுப்பா. அது யாருப்பா? கர்த்தர் யாரு? நான் தான் தேவன். இவ்வளவு நாளும் உலகம் பூரா என்னைத்தான் தேவனுக்கு ஒப்பிட்டு ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். நீ என்னமோ புதுசா வந்து கரடி விடுற. யாரு கர்த்தர்? அவர் யாரு? அவர் வார்த்தை என்ன? எனக்கு அவர் வார்த்தையெல்லாம் தெரியாதே. நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். 8வது அதிகாரத்துக்கு வருவோம். 15 வாசிக்கலாம். 8ஆம் யாத்திராகமம் 8:15. கண்டபோதோ ஒரு பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் லகுவாயிடுச்சு, சால்வ் ஆயிடுச்சு, அது அந்த பிரச்சனை தன்னை விட்டு கடந்து போய்விட்டது என்று கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு மோசேக்கும் ஆரோனுக்கும் செவி கொடாமல் போகிறான். 7ஆம் அதிகாரத்துக்கு வந்து விடுவோம். மன்னித்துக் கொள்ளுங்கள். 7, 13, 22, 23 வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. கர்த்தர் சொல்லி இருந்தபடி. அவன் 5ஆம் அதிகாரத்துல கேட்கிறான், அவர் யார்? அவர் வார்த்தை எனக்கு தெரியாது. அவனுக்கு தேவன் தம்மை பிரத்யட்சமாக தம்முடைய மகிமையை தம்முடைய வல்லமையை நிலைநிறுத்தும்படியாக காரியங்களை நடப்பிக்கிறார். கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. கடின இருதயத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறவர் அல்ல. நம்ம அப்பப்போ இருதயம் என்னாகி விடுகிறது? கடினப்பட்டு விடுகிறது. செவி கொடாமல் போய் விடுகிறோம். பாருங்க, அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். நாம் நம்முடைய அந்த வளர்ச்சி, உலக பிரகாரமான வளர்ச்சியை பார்த்து மேட்டிமை அடைந்து விடுகிறோம், அகங்காரம் கொள்ளுகிறோம், மமதை அடைகிறோம். ஆனால் கர்த்தருக்கு அது எல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. வாசிக்கலாம் பாருங்க. 22, 23 படிக்கலாம். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். இவங்க செய்யற மாதிரியே கோலை போட்டா அது பாம்பாகுது, பாம்பின் வாழை தொட்டா திரும்ப கோல் ஆகிறது. எகிப்தின் மந்திரம் எங்க ஆட்களும் செய்யறாங்கப்பா. நீ என்ன பெரிய
அற்புதம்லாம் செய்கிறேன்னு பெருமை பேசாத. பார்வோன் சொல்லுகிறான், கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிகொடாமற் போனார். பார்வோன் இதையும் சிந்தியாமல். கர்த்தர் யார் என்று அவன் கேட்டதற்கு கர்த்தர் தம்மை காண்பிக்கிறார். இதை சிந்தியாமல் அவன் தன் வீட்டிற்கு எப்படி போகிறான்? கடினப்பட்டவன் இருதயம் உள்ளவனாக போகிறான். 8ஆம் அதிகாரம் 32 வாசிக்கலாம். பார்வோனோ இந்த முறையும் அப்ப இதுக்கு முன்னால ஒவ்வொரு முறையிலும் தன் இருதயத்தை அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கடினப்பட்ட இருதயம் உள்ள பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே முடியாது. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? செவி கொடுக்கிறீர்களா? செவி கொடுத்தால் அல்லேலூயா. செவி கொடுக்கவில்லை, நான் தாமதிக்கிறேன். டிலேயிங் ஒபீடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்ஒபீடியன்ஸ். தாமதித்து கீழ்ப்படிந்தாலும் பரலோகம் வேதம் அதற்கு பெயரிடுகிறது கீழ்ப்படியாமை. இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை என்ன செய்கிறான்? போக விடுவதில்லை. அப்படிதானே 5:2 சொன்னான். அதை அப்படியே செயல்படுத்தியும் வருகிறான். இப்போ கர்த்தருக்கும் பார்வோன் வணங்குகிற தேவதைகளுக்கும் இடையே ஒரு பெரிய யுத்தமே அங்கே நடைபெறுகிறது. போக விடுனா நான் போக விடுவதில்லைன்னு சொல்லியிருந்தா ஓகே. நான் ராஜா, நீங்கள் போயிட்டீங்கன்னா யார் இந்த வேலையை செய்வா? ஓகே. ஆனால் இவன் கர்த்தரோடு எதிர்த்து நிற்கிறான். அவர் யாருப்பா? நீ கர்த்தர்னா நான் கேட்டுருவேனா? அவர் வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றும் விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்களை நான் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன். அது என்ன கர்த்தர்? ஏசப்பா ஏசப்பான்றீங்க. ஏன் அவர் நம்ம வீட்டில் இந்த மரணத்தை ஏற்படுத்த வேண்டும்? இப்படி கேட்டு என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை அவமதிக்கிறார்கள், கர்த்தரை கனவீனம் பண்ணுகிறார்கள். ஆனால் பலவீனம் வரும் பொழுது யார் வேண்டும்? கர்த்தர் வேண்டும். கர்த்தருடைய ஊழியர்கள் உடனே கூப்பிட்ட உடனே வந்துடணும். வரலைன்னா கோச்சிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஏன் வரல? அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. அவங்க வேலை என்ன? அது கூட்டா வந்துடணும். இவங்க சம்பளம் கொடுத்தா நியமித்து இருக்கிறாங்க? இல்லை இவங்க கிட்ட ஆதாயம் எதிர்பார்த்தா ஊழியர்கள் இருக்கிறாங்க? கர்த்தருக்கு தான் ஊழியர், மனிதருக்கு அல்ல. ஆனால் மனிதருக்கு ஊழியம் செய்வார்கள். அது அன்பின் மிகுதியினால் செய்வார்களே தவிர நீ கூட்ட உடனே ஓடி வரணும்னு நினைச்சேனா கர்த்தர் அங்கே அதை அனுமதிப்பதில்லை. அந்த ஊழியர்களுடைய சூழ்நிலையை மாற்றி விடுவார். நீ சூழ்நிலை கரெக்டாக தான் இருந்தால் தானே போவ. ஒழுங்கா உன் வேலையை பார், நான் சொல்ற வேலையை செய். இந்த முறையும் அவன் அவர்களை போக விடவில்லை. வாசிக்கலாம் பாருங்க. 9வது அதிகாரத்துக்கு வந்துருவோம். 7-12 வாசிக்கலாம். பார்வோன் விசாரித்து, சும்மாவும் இருக்கிறது இல்ல, விசாரிக்கிறார். கர்த்தர் தான் விசாரிக்கிறவரா? நாங்க விசாரிக்க மாட்டோமா? நான் ராஜாப்பா, நானும் தான் விசாரிப்பேன். நீங்க உங்க கர்த்தரை சொல்றீங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைச்சிருங்க. நீ தான் சொல்லுவியா? நானும் விசாரிக்கிறவர் தான். ஊரெல்லாம் ஆள் அனுப்பி விசாரிக்கிறான். இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்று கூட கோசை நாட்டுக்கு தீமை இல்லை. கோசை நாடு கலங்கு மாதிரி இருக்கு. இங்க எகிப்தியர்கள் தான் வேதனைப்படுகிறார்கள். விசாரிக்கிறான். இவ்வளவு பேசுற கர்த்தர் அந்த மக்களுக்கு ஒரு சேதத்தையும் அனுமதிக்கவில்லை. அறிந்தும் அவன் இருதயம் என்னாகிவிட்டது? இருதயமோ கடினப்பட்டது. அவன் ஜனங்களை 12 வருவோம். ஆனாலும் கர்த்தர் மோசேயோடே சொல்லி இருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அப்போ ஒரு சிந்தனை வருகிறது, இது என்னங்கய்யா, நீங்களே கடினப்படுத்துவீங்க, அப்புறம் நீங்களே கோச்சிப்பீங்களா? அல்ல. அவ்வளவுக்கு தேவன் முரட்டுத்தனம் உள்ள தெய்வம் அல்ல. அவர் மன உருக்கத்திலே மிகுந்த கிருபை நிறைந்தவர். அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மீதும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்ப ஏன் இப்படி சொல்லி இருக்கிறார்? பிகாஸ் ஆஃப் ஃபாரோஸ் ஸ்டபர்னஸ். அவனுடைய பிடிவாதம் கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வருகிறது.
அவன் ரொம்ப ஸ்டபர்னா என்ன பண்ணுறான், கர்த்தர் சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். அன்வில்லிங் டு ஒபே த வேர்ட் ஆஃப் காட். நம்மிலும் அநேகர் இன்றைய பார்வோனின் ஆவிகள் உடையவர்களாகத்தானே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னா நான் கேட்டுருவேனா? அதெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் செய்வேன். அப்போ கர்த்தர் சொல்வார், நானும் உனக்கு எப்பொழுது செவி கொடுக்கணும் எனக்கு தோணுதோ அப்போ நான் செவி கொடுப்பேன். நம்முடைய இருதயம் அவ்வப்பொழுது கடினப்பட்டு விடுகிறதற்கு காரணம், அவநம்பிக்கை ஏற்படுவதற்கு காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு காரணம் நம்முடைய பிடிவாதம். இங்கே சென்னையில் அழகா சொல்றீங்க ஒட்டாரம். எனக்கு ஆரம்பத்தில் இந்த வார்த்தை எனக்கு புரியவே இல்லை. திரும்ப உட்காந்து கேட்பேன். சில பதங்கள் எனக்கு புரியலைன்னா அவங்கக்கிட்ட டைம் தனியாக கிடைக்கணும். அப்போ தான் ஆழ அகலம் நீளம் உயரம் எல்லாம் எனக்கு கிடைக்கும். அவன் ஒட்டாரம்னு சொல்கிறீங்களே பாதி என்னப்பா? வாட் இஸ் மென்ட் பை த வேர்ட் ஒட்டாரம்? ஆமாம்மா, அது பிடிவாதம் பிடிச்சது. ஐயா, அது முதலே சொல்லி தொலைக்கலாம்ல. நான் இத்தனை நாளும் அது ஏதோ ஒரு வித்தியாசமான வார்த்தையோன்னு நினச்சேன்ப்பா. பிடிவாதம் இருக்கிறவர்களிடத்திலே கீழ்ப்படிதல் இருப்பதில்லை. கண் கூட பார்க்கிறோம் தானே, அதுக்கு என்ன சொல்லிவிடுகிறோம்? அது அடங்காது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நிறைய தடவை சொல்கிறீங்களா, அடங்காது. அது ஏன் அடங்கலை? இருதய கடினம். என்ன இருதய கடினம்? அன்வில்லிங் டு ஒபே த வேர்ட் ஆஃப் காட். ஸ்டபர்னஸ், பிடிவாதம். நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை காலு? ஆமாம், கரெக்டாக சொல்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம எந்த முயலை பிடிக்கிறோமோ அதுக்கு இத்தனை காலுன்னு நான் சொல்கிறது தான். நான் பார்வோம், நான் சொல்கிறது தான் கரெக்ட். நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். இந்த பார்வோனுடைய சுபாவம் இன்றைய தினத்திலும் மலிந்து கிடக்கிறதை வேதத்தின் வாயிலாக பார்க்கிறோம். இதை ஒட்டுமொத்தமாக ஆவியானவர் புதிய ஏற்பாட்டுக்கு வந்துவிடலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 19 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த பார்வோனின் தாக்கங்கள் எல்லாம், சுபாவங்கள் எல்லாம் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே காணப்படுகிறதை அப்படியே பார்க்கலாம். நீங்கள் 7லிருந்து 19 வரைக்கும் யாராவது ஒருவர் துரிதமாக வாசிக்க முடியும் என்றால், ஏன்னா 5 நிமிஷம் போய்விடும். துரிதமாக நீங்கள் மனதிற்குள்ளாக வாசித்து கொள்ளுங்கள். 7 முதல் 19 வரைக்கும் நீங்கள் வாசித்து கொண்டே நான் சொல்லுகிற காரியங்களை ஜெபத்தோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கேட்டு கர்த்தருக்குள்ளே நாம் புதிய பலனை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. விசுவாசம் அங்கே குறையும் பொழுது அவநம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. தேவனை நம்ப அந்த இருதயம் மறுத்து விடுகிறது. திரும்ப திரும்பவுமாக அது சைக்கிள் ஆஃப் டிசோபீடியன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். மனிதருடைய காரியங்களை சிலர் பேசும் பொழுது சைக்கிள் என்று சொல்லுவார்கள். அந்த ரொட்டேஷனிலேயே திரும்ப திரும்ப வருவது. எந்த ரொட்டேஷன்? கீழ்ப்படியாமை. அந்த அதிகாரத்திலே கடைசியிலே நீங்கள் பார்ப்பீர்களானால், என்னுடைய இளைப்பாறுதலிலே அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் துணிகரம் கொள்ளுகிறது தவறு செய்வதற்கு. அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் கீழ்ப்படிய மறுத்து விடுகிறது. கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய ரெஸ்டிலே. தேவன் 6 நாட்களும் படைக்கிறார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். எப்படி ஓய்ந்திருந்தாராம்? பூரிப்புடன், சந்தோஷத்துடன் ஓய்ந்திருந்தார். நீங்கள் ஆதியாகம 2வது அதிகாரத்திலே போவீர்களானால் அந்த வார்த்தையை அங்கே வாசித்து அறிய முடியும். அவர் ஓய்வு நாளிலே ரெஸ்ட், எல்லா காரியங்களில் இருந்து அப்பாடா மனம் நிறைந்திருக்கிறது, ஒரு பூரண அமைதி. அந்த நிறைவை குறித்து தான் ரெஸ்ட் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் என்ன அந்த ரெஸ்ட்டை எடுத்துக்கொள்ளுகிறோம்? மரித்தவர்களுக்கு அதை சொல்லிவிடுகிறோம். இவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து விட்டார்கள். அது உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க இளைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள் என்று? நீங்கள் போய் பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் டிக்கெட் இஷ்யூ பண்ணீங்களா? ஆனால் சொல்லுகிறோம், ஊழியராக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், மந்தையில் ஒரு பெரிய தேவ பிள்ளையாகவே இருக்கட்டும், இளைப்பாறுதலிலே பிரவேசித்து விட்டார் என்று நாம் யாரையுமே சொல்ல முடியாது. ஆனால் சொல்லுகிறோம். கேட்டால் நம்பிக்கை.
விசுவாசம் என்று சொல்லுகிறோம். ஆனா அந்த இளைப்பாறுதலை குறித்து சொல்லலைங்க. பூமியிலேயே நீங்கள் இளைப்பாறுதலோடு வாழ முடியும். ஒரு ரெஸ்ட். எல்லாம் அமைதலா இருக்கிறோம் பாருங்க. அது எங்கேயோ கிடைக்குதோ? சரவணால தீபாவளி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல போடுவாங்களா? கிடைக்குமா? எந்த கடையில் கிடைக்கும்? அத்தனை கடையிலையும் போய் கேட்டு பாருங்க. நாங்கள் கோடிகளை பார்க்கிறோம், நாங்கள் தெருக்கோடியிலே உட்கார்ந்து இருக்கிறோம். எதையுமே உண்பதற்கு எங்களுக்கு மருத்துவம் அனுமதிக்கவில்லை. நாங்கள் கத்தை கத்தையாக கரன்சிகளை பார்க்கிறோம், கவுண்ட் பண்ணுகிறோம். எங்கள் தொண்டை வழியாக அது இறங்கவில்லை. அவர்களுடைய கூற்று அந்த அளவுதான். அப்போ அவர்கள் இளைப்பாறுகிறார்களா? இல்லை. அவங்க எவ்வளவோ காரியங்களை பார்க்கலாம், மல்டி மில்லியனராய் இருக்கலாம். ஆனால் அவர்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்களா என்றால் வேதம் இல்லை என்று தான் சொல்லுகிறது. ஏனென்றால் இயேசு அங்கே இல்லை, தேவனுடைய வார்த்தை அங்கே இல்லை. அதனால தேவன் கொடுக்கிற அந்த ரெஸ்டும் இல்லை. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிக்க முடியாது. காரணம், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். பார்வோனை குறித்து பார்த்தோம். அவன் நம்பிக்கை. யாரு? கர்த்தர். அவர் வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியாது. அவிசுவாசம், முரட்டாட்டம், பிடிவாதம், தேவனுக்கு செவி கொடுக்க மறுத்து போகிற அந்த இருதய கடினத்தின் நிமித்தம்தான் கர்த்தர் திரும்ப திரும்ப அவன் நடுவிலே தம்முடைய வல்லமையை காண்பிக்க வேண்டியதாயிருந்தது. இதை பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், என் வல்லமையை நான் நிலைநிறுத்தும்படியாக பார்வோனிடத்திலே என்னுடைய பிரஸ்தாபத்தை காண்பித்தேன். ஏன் கர்த்தர் அவனிடத்திலே திரும்ப திரும்ப செய்கிற? இதில் தான் அவன் திருந்திர மாட்டானா? இதில் நான் கர்த்தர் யார் என்பதை அவன் அறிந்து கொள்ள மாட்டானா? அவன் இருதய கடினம் அவனை விட்டு விலகி விடாதா? ஆதங்கத்தோடு தான் திரும்ப திரும்ப கர்த்தர் அங்கே அந்த தேவதைகளோடு போராட வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. இங்கே பார்த்தால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாம் நம்முடைய வாழ்விலும் அல்லது எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய வாழ்விலும் பார்க்கும் பொழுது அங்கே அதை தான் உபாகமம் 1 அதிகாரத்திலே பார்க்கிறோம். செவி கொடுக்க மாட்டேன்றீங்க, கீழ்ப்படிய மாட்டேன்றீங்க, துணிகரமாக மலையின் மேலே ஏறி போறீங்க, போகாதன்னா போறீங்க, போங்கன்னா போக மாட்டேங்கிறீங்க, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை, எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறேனோ துணிகரமாக செய்கிறீர்கள். இந்த காதேசின் அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதுனால தான் அந்த ரெஸ்ட்லெஸ் லைஃப்லே நீங்கள் வெகு நாளாய் வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள் என்று கர்த்தர் இங்கே நமக்கு கூறுகிறார். மார்க்கிலே பார்க்கிறோம், அவிசுவாசமுள்ள கடின இருதயம். பார்வோனிடத்திலே பார்க்கிறோம், அவன் நம்பிக்கை. யாரு? கர்த்தர். எனக்கெல்லாம் அவரை தெரியாது, அவர் வார்த்தையா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிடிவாதமான இருதயம், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற அந்த கடின இருதயம். இங்கே சீஷர்களிடத்திலும் மார்க்கு 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 52 வரை படித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவரோடே கூட இருந்தவர்கள், அற்புதங்களை கண்ணால் பார்த்தவர்கள். ஒரு இடத்துல யோவான் சொல்லுகிறாரு, அந்த அற்புதத்தை, அந்த வார்த்தையை நாங்கள் தொட்டு தடவி நாங்கள் கண்ணால் பார்த்து நாங்கள் அனுபவித்திருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்படி கண்ணால பார்த்து கேட்டு இருக்கிற அந்த சீஷர்களிடத்திலேயே கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். உங்களுக்கும் இல்லையாப்பா? உங்க இருதயமும் கடினப்பட்டு போய்விட்டதா? உங்க இருதயம் உணர்வில்லாமல் போய்விட்டதா? இது ஒரு டிசீஸ் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அவநம்பிக்கை நாம எளிதிலே சொல்றோம், அதுக்கு என்ன, கர்த்தர் மன்னித்து விடுவார். மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர் தான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அந்த அவநம்பிக்கையை கர்த்தரே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு தம்முடைய பிள்ளைகளிடத்திலே அவர் பார்க்கிறார் அல்லவா? கர்த்தரையே ஆச்சரியப்பட வைக்கிற அற்புத சமர்த்து குட்டிகள் நாம். அவர் எதெல்லாம் படைக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அதை பார்த்தெல்லாம் அவருக்கு ஆச்சரியம் வரல. நம்முடைய அவநம்பிக்கையை பார்த்து அவர் ஆச்சரியப்படுகிறார். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டார். ஜெபிக்கிறவர்களை தேவனுடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. இன்றைய சமுதாயம் ஜெபத்தை தவிர எல்லாம் செய்யுது. ஊழியமா நான் வரேன், ரெட்ட ரெடி, 1000 டைம்ஸ் ரெடி.
உன் வேலை எனக்கு வேணாம், நீ தான் எனக்கு வேணும். உன் இருதயம் பண்படுத்தப்பட வேண்டும். நீயே பண்படுத்தப்படாமல், நீயே குணப்படாமல் நீ போய் இன்னொருத்தரை குணப்படுத்துவது எங்கனம்? எப்படி? அது இஸ் இட் பாசிபிள்? கர்த்தர் கேட்கிறார். ஆனால் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் பாசிபிளோ இல்லையோ நான் செய்வேன். அதுக்கு பேர் தான் துணிகரம். கர்த்தர் சொல்றாரு, முதல்ல நீ ஸ்திரப்படு, குணப்படு, பிறகு போய் குணப்படாதவர்களை குணப்படுத்த ட்ரை பண்ணு. பேதுருவுக்கே அந்த வார்த்தை என்றால் உங்களுக்கும் எனக்கும் அதுதானே. நமக்கென்ன வேற ஒரு வார்த்தையை அப்படியே வர்ணம் போட்டு அப்படியே அலங்கரித்தா சொல்லுவார்? நமக்கும் அதே தான். நீ குணப்படு முதல்ல. நீயே குணப்படலை, நீயே ஜெபிக்க மாட்டேங்கிற. நீ போய் பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ ஜெபிப்பா, இயேசுவை தேடுப்பா, நீயே தேடலையே. ஃபர்ஸ்ட் நீ குணப்படு. நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரரை, சகோதரர் யாருங்க? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. கொஞ்சம் அப்படி பாருங்க, யார் உட்காந்துருக்கான்னு கூட பார்க்க மாட்டோம். இருக்கிறதே 4-5 தான். அதில் கூட முடிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஏதோ நாங்கள் பிஸினஸ்ஸில் இருக்கிறோம், ஓடி போகிறோம். போறீங்களா? போங்கங்கிறார். அப்படியே நான் எங்களுக்கு எவ்வளோ ஒர்க்குங்க, போனால் போகுதுன்னு இந்த தெருவழியாக வந்தோமா, சர்ச்சு திறந்துருந்துச்சு, அப்படி உள்ளே வந்துட்டோம். அப்படிதான் நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய இருதயம் அவ்வப்பொழுது கடினப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ குணப்பட்டு இருக்கிறாயா? ஜெபிக்கிறவன் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன். அங்கே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நைஜீரியாவிலே 1,00,000 கிறிஸ்தவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். 18,000 திருச்சபைகளை தீக்கிரையாக்கி இருக்கிறார்கள். ஒரு பாஸ்டரை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. சகிக்கலை. வேணாம் ஆண்டவரே, நான் பார்க்க விரும்பலை. இங்கே நம்மளே யாராவது சொல்ல முடியுமா, உங்களை அடித்து இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்களா? விடுதலையோடு இந்த புஸ்தகத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லி அநேகருக்கு சிறை தண்டனை கொடுக்கிற தேசமும் இந்த உலகத்திலே உண்டு. நீங்களும் நானும் இந்த புத்தகத்தை விடுதலையோடு கரங்களிலே வைத்திருக்கிறோம். ஆனால் வாசிக்க தான் மாட்டேங்கிறோம். கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். அந்த ஜனங்களே ஆச்சரியப்படுவாங்க. எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தா ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாங்கள் மெமரைஸ் பண்ணி விடுவோம். நம்ம நோ டைம். அதில் ஒரு பெருமை வேற. ஆடேங்கப்பங்கப்பா வழியுது பெருமை. நேரம் இல்லையா? ட்ரம்ப்புக்கும் 24x7 தான். சாதாரண ஐஸ்வர்யான் வீட்டு வாசல்ல இருக்கிற லாசருவுக்கும் 24x7 தான். நேரத்தை எப்படி நாம் கர்த்தருக்கு பிரித்து கொடுக்கிறோம்? சாக்கு பக்கு சொல்லுவதற்கான காலம் அல்ல. பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்க பணம் கிடைக்கும்? எங்க அப்படியே எழுதும். ஒரு மிருகம் அப்படியே போகும், பார்த்திருக்கீங்களா? எதுக்கு இப்படி ஓடுது அப்படின்னு அந்த நாக்குலேருந்து நேராக ஒரு ட்ராப் ஆஃப் சலைவா அப்படியே விடும். ஏன்பா ஓடுற? பணம் பணம் பணம். இருக்கிறது போதும்பா, அடுத்த நொடி என்ன நடக்க போகுது தெரியல. இருக்கிறத வச்சு ஓடு. என்ன எடுத்துக்கொண்டா வரப்போகிறாய்? எனக்கு ஸ்பர்ஜன் ஞாபகத்திற்கு வந்து விடுகிறார். ஒரு வேன் நிறைய நாம் சம்பாதித்திருக்கிற பொருள்களை அள்ளி போட்டுக்கொண்டு பரலோகத்தின் கேட்டை நான் தட்டுவேன் என்றால் பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதில்லை. நான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே அசையாமல், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பிலே, கர்த்தரை ஒரு ஊழியர் சொல்றாருங்க, கண்டமானிக்கு அன்பு கூறுங்க. என் இருதயம் உடஞ்சிருச்சுங்க அந்த வார்த்தையை கேட்டு. கண்டமானிக்கு நீங்க ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறீர்களா? உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்லுங்க. நேரம் கிடைச்சாதான் கர்த்தரை தேடுவேன். கண்டமானிக்க நீங்க கர்த்தரிடத்துல அன்பு செலுத்துங்க. மனிதருடைய அன்பை தேடி ஓடுகிறோம். அவங்க என்னை நேசிப்பாங்க, இதை கொடுத்தா நேசிப்பாங்க, இதை இப்படி செஞ்சா நேசிப்பாங்க. அவன் திரும்பி கூட உன்னை பார்க்க மாட்டான். ஆனா கர்த்தர், நீ வரமாட்டியா? ஆசையோடு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை எப்படி கர்த்தரிடத்திலே அன்பு செலுத்துகிறாய்? கர்த்தரை நேசிக்கிறது இருக்கிற அந்த இருதயத்திலிருந்து தான் நம்பிக்கை வரும். கர்த்தரை நேசிக்காத இருதயத்தில் நம்பிக்கை வருவதில்லை. நீங்க அவநம்பிக்கை படுகிறீர்கள் என்றால் கர்த்தரிடத்திலே கொண்டிருக்கிற அன்பிலே தாழ்ச்சி அடைகிறீர்கள். ஆனா சொல்லுகிறோம், நான் தாழ்ச்சி அடையேன். எதிலே? கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பிலா?
சற்று நாம் நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த அவிசுவாசத்தினுடைய சிம்டம், இது ஒரு டிசீஸ் என்று சொன்னேன். ஆவியானவர் இதை ஒரு வியாதியினால் பலட்சயப்பட்டு போய்விடுகிறாய், சுகமே இல்லை. ஏசாயா 1 அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயம் பலட்சயப்பட்டு அங்கே ரணமாகிறது. சீழ் பிதுக்கப்படாமல், காயம் கட்டப்படாமல் இருக்கிற இருதயம். காரணம் அவநம்பிக்கை, காரணம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு குறைந்து விட்டது. வேதத்தை வாசிக்கிறோமா? எப்பமாவது வாசிப்பேங்க, நேரம் கிடைக்கும் போது. உனக்கு எப்போ நேரம் கிடைக்கும்? ஆனால் மரணம் சொல்லும், எனக்கு நேரம் கிடைக்கும், உன்னை அப்படியே வாரி கொண்டு போக எனக்கு நேரம் கிடைக்கும். நான் யாருக்கும் விரோதமாக சொல்லவில்லை. நாம் எல்லாரும் ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஆதங்கத்திலே, மனக்குமுறலிலே என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நாம் ஒருவராகிலும் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாதே. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த அன்பு வளருகிறதா, குறைந்திருக்கிறதா, காணாமல் போய்விட்டதா? தேடியும் காணாதிருப்பாய், எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. அன்பை தேடியும் பார்க்க முடியல, விசுவாசத்தை தேடி. அதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆச்சரியப்படுகிறார். இந்த அவநம்பிக்கை என்கிட்ட இருக்கா? எனக்கு தெரியணும் தானே. உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த ஆசை வருது? என்னிடம் அவநம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? நான் அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, மகிமை உமக்கே, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கிட்ட என்கிட்ட அவநம்பிக்கை இருப்பதற்கான அடையாளங்கள், அந்த சாயல் இருக்கிறதா என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரை வாசிக்கலாம். அன்ரெஸ்பான்சிவ் டு காட். அதற்கு வேதம் சொல்லுகிறது, பதில் அளிக்காத, செவி கொடுக்காத நிலைமைதான் இருதய கடினம். பார்க்கலாம். சகரியா, பின்பு கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி, அவர் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது இது மனிதன் சொல்லவில்லை, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்ன என்றால், நீங்கள் உண்மையாய் 9வது வசனத்திலே செய்ய வேண்டியதை சொல்கிறார், 10வது வசனத்திலே செய்யக்கூடாத காரியங்களை சொல்லுகிறார். 11க்கு நான் வந்து விடுகிறேன். 9, 10 நீங்கள் மனதிற்குள்ளாக வாசித்துக் கொள்ளுங்கள். 9வது வசனத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? டூஸ். 10வது வசனத்திலே டோன்ஸ், நீ என்ன செய்யக்கூடாது சொல்லுகிறார். இப்பொழுது 11க்கு வருவோம். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல், அதுதாங்க நோ ரெஸ்பான்ஸ் டு காட், நோ ரெஸ்பான்ஸ் டு காட்ஸ் வேர்ட். கர்த்தருக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் பதில் அளிக்க மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது? பார்வோன் அப்படித்தானே சொல்லுகிறான். அவர் யார்? அவரை நான் அறியேன். அவனாவது ஓப்பனா சொல்லிட்டான், நாம் செயல்படுத்தி காண்பிக்கிறோம். அதுதான் கர்த்தருக்கு ஆச்சரியமாக காணப்படுகிறது. அவர்களோ கவனிக்க மனது இல்லை. அந்த வார்த்தையை ஆவியானவர் நம்முடைய இருதய பலகையிலே, சதையான இருதய பலகையிலே எழுதி கொள்ள கிருபை தருவாராக. மனதில்லாமல், மனசு கிடையாது. இன்னைக்கு வர்றவங்க தான் அடுத்த சண்டே ஒர்ஷிப்பு முடியும் போது குட்டு குட்டு குட்டுன்னு வருவோம். அதுவும் அந்த படி ஏறும்போது ஒரு வேகம் வரும், பார்த்துருக்கீங்களா? அடேங்கப்பா, ரொம்ப ஸ்பீடாக வர்ற மாதிரி காமிச்சுக்கணும். கர்த்தர் பார்க்கிறாருங்க. நம்ம எப்படியெல்லாம் வர்றோம், ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் யாரையுமே பார்க்கறதில்ல, எனக்கு கர்த்தர் ஆராதிக்க தோணும், அவ்வளோதான். கர்த்தர் ஆராதிக்க தானே நான் வருகிறேன். அதை விட்டுட்டு நான் வேடிக்கை பார்க்கவா வருகிறேன்? அது எனக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிற வார்த்தை. ஆனால் தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. எதற்கு? தம்முடைய வல்லமையை உங்ககிட்ட காண்பிக்கும்படியாக, உங்ககிட்ட இருக்கிற கீழான நிலைமையிலிருந்து உங்களை மேலாக கொண்டு வரத்தக்கதாக அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண அவர் கண்கள் இங்கும் அங்கும், டு அண்ட் ஃப்ரோ, இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நாமோ கவனிக்க மனது இல்லை.
அந்த மனசு இல்லைன்றத அடுத்து எதை செயல்படுத்துகிறோம்? தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கூட இல்ல. முரட்டுத்தனம் நம்ம கிட்ட இருக்குல்லங்க. பார்வோன் கிட்ட இருந்த அந்த முரட்டுத்தனம், அவன் அப்படித்தானே முரட்டுத்தனமாய் தானே விலக்குனான். தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டான். எனக்கு தெரியும்பா அவன் கேட்க மாட்டான்பா, எனக்கு தெரியும்பா அவன் செவி கொடுக்க மாட்டான்பா, நான் இன்னும் என்னுடைய வல்லமையை காண்பிக்கிறேன். கடைசியில் கர்த்தர் சொல்லுகிறாரு, என் குமாரனை நான் ஆராதிக்க அனுப்புன்னு சொன்னா நீ அனுப்பவா மாட்டேங்கிற, நான் உன் குமாரனை தொடுகிறேன். அது வரைக்கும் பொறுத்து பொறுத்து பொங்கி எழுந்து விடுகிறான். அவனுடைய குமாரன் மாத்திரமல்ல, ஜெயில இருக்கிற கைதியினுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் ஒரே ராத்திரியிலே ஜோலிய முடிக்கிறாரு. ஓன்னு அலறுகிறாரு. இப்ப உடனே சொல்றாங்க, எப்பா நீங்க போங்க, நீங்க போங்க. ஏன் அது முதல்ல சொல்லியிருக்கலாம் தானே? உன் பிள்ளைய கை வைக்கும் பொழுது தானே உனக்கு வலிக்கிறது. தனக்கு மட்டும்தான் வலிச்சா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வலி வந்தா அதை வேடிக்கை பார்க்கறது. அதுக்கு என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் அது உனக்கு இல்லையா? அந்த வார்த்தை உனக்கு இல்லையா? அதே பார்வோன் அப்படித்தானே, ஜனங்களுக்கு கஷ்டம் வருதேன்னு மனசு அவனுக்கு லகுவாகவே இல்லை. அந்த பிட்டினஸ் வரல, பிடிவாதமாய் அடம் பிடிக்கிறான். கேட்க மாட்டேன், முரட்டுத்தனமாய் தோளை விலக்கி. எப்படிங்க நீங்க அதை செயல்படுத்தி பாருங்க. வீட்டில் நம்ம எல்லாம் செய்யறது தானே. அப்படி தோலை அப்படி தூக்குவாங்க பாருங்க, பட்டுன்னு தோல்ல வைக்கலாமான்னு இருக்கும். தோளை எப்படி விளக்குகிறான் பார்வோன்? முரட்டுத்தனமாய். அவன் பிள்ளைய கை வைச்ச உடனே இன்ஸ்டண்டா அனௌன்ஸ்மெண்ட் பறக்குது, போங்க போங்க எல்லாம் போங்க போங்க, சும்மா போகாதீங்க, சம்பளத்தை வாங்கிட்டு போங்க. என்ன சம்பளம்? வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்டு வாங்குங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இவங்க போய் கேட்குறாங்க, எக்கா அழகா ப்ளூ கலர்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கேக்கா, அந்த சாரியை கொடுங்கக்கா. இது என்ன, நான் வச்சிருக்கிற அத்தனை ப்ளூவை எடுத்துட்டு போ. ஒரு ப்ளூ வேணா, லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, நேவி ப்ளூ, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ளூ டேக். நீ இடத்த காலி பண்ணு. அக்கா குண்டெல்லாம் நல்லா இருக்குக்கா, தாக்கா குண்டெல்லாம் மட்டும் இல்லை, ஆர்டினரி ஜிமிக்கி கம்மல் எல்லாத்தையும் தாரேன், போ. நீ போனா போதும். என் ஒரு பிள்ளையை இழந்தது பத்தாதா, இன்னும் நான் இழக்க வேண்டுமா? போ போ போ. முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. இதை தானே நான் முதல்ல சொன்னேன், ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடுன்னு. அப்போ நீ கேட்கல. இல்லை, நாங்கள் இப்போ சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டுல போவோம். ஜனங்கள் போய் வஸ்திரங்களை கேட்கிறார்கள், வெள்ளி உடைமைகளை பொன் உடைமைகளை கேட்கிறார்கள். அவர்கள் மனதிலே இவர்கள் மீது இரக்கம் கிடைக்க கர்த்தர் தயவு செய்தார். கர்த்தருடைய தயவு இல்லாம இந்த உலகத்துல எதையுமே பண்ண முடியாதுங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் என் புத்திசாலித்தனம். உங்க புத்திசாலித்தனத்தை கர்த்தர் பார்த்து மெச்சிக்கொள்ளுகிறவர் அல்ல. அவர் சொல்லுவார், என்கிட்ட இருந்து தானப்பா வாங்கியிருக்கான்வார். இதுல என்னப்பா இருக்கு வியப்படைவதற்கு? நோ, அப்படி கரெக்டாக செய்வேன், நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா சமைப்பேன், நான் இனிமையாக பேசுவேன், அப்படியே கவர்ந்து இழுத்துருவேன். கர்த்தர் எதுலையுமே வியப்படைவதில்லை. அவர் சொல்லுவார், இதெல்லாம் என்கிட்ட இருந்து வந்தது தானே, டூப்ளிகேட், நான் தான் ஒரிஜினல். என்கிட்ட இருந்து வாங்கிட்டு எனக்கேவா, என்கிட்டே கதையா? கர்த்தர் கேட்பார். முரட்டுத்தனமாய் தோளை விலக்கி, அந்த தோல் பக்கத்தில் இருக்க காதுக்கும் வேலை கொடுத்துட்றோம். பாத்தீங்களா? அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. கேளாதபடிக்கு உங்க தோல் பக்கத்துல தானங்க உங்க செவி இருக்கு, செவிகளை அடைத்துக் கொள்கிறார்கள். சில பிள்ளைங்க பேசும்போது கையை வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க, பிடிக்கல. நம்ம என்ன பண்ணுவோம், கேட்க மாட்டேன்றத வாழ்க்கையிலே நான் செயல்படுத்த மாட்டேன் என்பதை செயலிலே காண்பித்து விடுவோம். அதுதான் செவியை அடைத்து கொள்ளும். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றான், அவங்க தங்க கேட்காதபடி அவங்க இருதயம் செவிட்டு விரியன்களை போல காதை பொத்திக்கிட்டாங்க, காதை அடைச்சிக்கிட்டாங்க, கேட்க மனதில்ல. தோளை முரட்டுத்தனமாய் விளக்குகிற அனுபவம், செவிகளை அடைத்து கொள்ளுகிற அனுபவம். 12 கர்த்தர் சொல்றாரு, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு இருதயத்தை வைரமாக்கினார்கள். எப்படிங்க சதையான இருதயம் வைரம் ஆயிடும்? அப்புறம் எதுக்கு நகை கடையில போய் வைரம் வாங்கணும்?
நம்மகிட்ட தான் இருதய வைரமாக தானே இருக்கிறது. நான் அதுதாங்க, நான் நகை கடைக்கெல்லாம் போகிறதில்ல, என் இருதயமே வைரம். இந்த வைரம் மற்ற மெட்டலை விட மிகவும் கடினத்தன்மை வாய்ந்தது. இந்த வைரத்தினுடைய கேரக்டர் அதிகம். அதெல்லாம் நான் விவரமாக சொல்ல நேரம் சமயம் இல்லை. அதில் ஒரு சாயல் இதை உடைக்க முடியாது. இந்த வைரத்தை உடைக்கிறது கடினம். கர்த்தர் நம்ம இருதயத்தை எந்த மெட்டலுக்கு ஒப்பிடுகிறார் பாருங்க. தங்கள் இருதயத்தை, நான் சதையுள்ள இருதயமாக தான் அவர்களை சிருஷ்டித்தேன், ஆனால் அவங்களோ தங்கள் இருதயத்தை என்ன பண்ணிட்டாங்க? வைரமாக்கினார்கள். ஆகையால் கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்துவாராம், அப்புறம் திரும்ப அடிப்பாராம். இது என்ன நியாயம்? கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு சொல்லுகிறார். நீ கேட்க மாட்ட, உன் தோளை விலக்குவ, உன் செவியை அடைத்து கொள்ளுவ, நான் மௌனமாக இருப்பேனோ? நீ மௌனமாக இருப்பது போல நானும் மௌனமாக இருப்பேன் என்று எண்ணினாயோ? ஆகையால் கர்த்தருடைய மகா கடும் கோபம் சேனைகளின் தேவனிடத்திலிருந்து உண்டாயிற்று. இது வேணுமா நமக்கு? வேண்டாம் தானே. ஆண்டவரே, உங்க கோபம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, பதிலாக நீங்க என்னை பிரியமா பார்க்கணும் ஆண்டவர். நீங்க என் மேல பிரியமே, ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றுமில்லை, அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஜீவியத்தை நான் ஜீவிக்க என் இருதயத்தை உங்க கைகளிலே கொடுக்கிறேன். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு பி அலர்ட், கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு. எரேமியா 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை 23-24 வாசிக்கலாம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 23-24 வசனம். நீங்கள் இந்த கிரியைகளெல்லாம் செய்தீர்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தோம், நீங்கள் கேளாமலும் இந்த கிரியைகளை எல்லாம் செய்வீர்கள் சொல்லலங்க, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுகிறார். செய்தீர்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தோம், நீங்கள் கேளாமல். நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொன்னேன், செய்யாத செய்யாத. சட்டென்று கர்த்தர் அவருடைய கோபத்தினால் நம்மை அடிப்பவர் அல்ல. அநேக மோசேக்களை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டும் நம்மை உணர்த்தினார் அல்லவா, எச்சரித்தார் அல்லவா. நாம் கேட்டோமா என்பதுதான் தேவனுடைய கேள்வி. நீங்கள் கேளாமலும் நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க என்ன பண்ணல? உத்தரவு கொடாமலும் கவனிக்கல. கவனிக்க கூடாதபடி உங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கொண்டீர்கள். பாருங்க, உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால். அப்படியே வாங்க 23-24 வந்துருவோம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள். இப்போ நான் சொல்றேன், நான் சொல்றத கேளுங்க. பெற்றோர் பிள்ளைங்க கிட்ட அதை தானங்க சொல்றீங்க. நான் சொல்றத கேளு, அதை தான் பரம தகப்பனும் சொல்லுகிறார். நான் சொல்றத கேளு. மரியாள் அம்மா சொல்றாங்க, அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். கேட்டுக்கிட்டே இருக்காத, கேட்டு 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 கெட்டு போகிறாய். கேட்டதின்படி ஜீவிக்க உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணி. என்ன சொல்றாரோ அதன்படி செய். நாம் எப்படி வாழ்ந்து வருகிறோம்? கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறோம். எத்தனை முறை எச்சரித்தாலும் நம்முடைய தோளை முரட்டுத்தனமாய் விலக்குகிறோம், செவியை அடைத்து கொள்ளுகிறோம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்படிதானே நான் சொன்னேன். 24 வரலாம். அவர்களோ கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும். எபிரேயர் 3:12 பொல்லாததுன்னு சொல்லல, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து. இருதய கடினத்தின்படியே தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நம்முடைய கடின இருதயத்தை விட்டு வெளியே வரப்போகிறோம்? இருதய கடினத்தின்படி நாம் என்ன செய்கிறோம்? எனக்கு இது பிடிச்சிருக்குங்க. நம்ம சொல்ற டயலாகு பெற்றோராய் இருக்கட்டும், மற்றோராய் இருக்கட்டும், உற்றோராய் இருக்கட்டும், நம்ம சொல்லுகிறது, கேட்க மாட்டியா? கேட்பேன். என்னைக்காச்சும் எனக்கு மனசு வரும்போது கேட்பேன். அது வீணான கேட்பேன். எதை கேட்க போகிறாய்? இங்க கர்த்தர் சொல்றாரு, பொல்லாத இருதயத்தின் யோசனைப்படி. ஓ இருதய யோசனைப்படி நீ நடந்தேனா
கஷ்டம். கர்த்தருடைய இருதயம், கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார், அதற்கு நான் செவி கொடுக்க வேண்டும். கடினத்தின்படியும் நடந்ததுனால விளைவு முன்னால போகல, பின்னால போறவங்க எல்லாம் அல்லேலியா சொல்லிடுவோமா? பரவாயில்ல, ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். சர்ச் ஆஃப் டெலிவரன்ஸுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காணொளியை கேட்கிற தேவ பிள்ளைகள், முன்னிட்டு நடக்கிறீர்களா பின்னிட்டு நடக்கிறீர்களா? இருதய கடினம் இருக்கும் என்றால் பின்னிட்டு தான் சூழ்நிலை, எல்லா காரியங்களும் காணப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத தன்மை உங்களிடத்தில் இருக்கும் என்றால் உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு வைரமாக்கி இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக போகலாம். மனம் திரும்புவதற்கு மனம் இல்லை. கர்த்தர் எத்தனையோ முறை எச்சரிக்கிறார் மனம் திரும்புவதற்கு. நான் அவளுக்கு சமயம் கொடுத்தேன். யேசபேலை குறித்து வெளிப்படுத்தலிலே சொல்லுகிறார், நான் மனம் திரும்புவதற்கு அவளுக்கு தவணை கொடுத்தேன், டைம் கொடுத்தேன். ஆனா அவ கேட்கல. யேசபேலின் ஆவிகள் இன்றளவும் நடமாடிக்கொண்டுதான் இருக்கின்றன. கர்த்தர் சொல்றாரு, நீ கேட்காததுனால நான் கட்டில் கிடையாக்கி போடுவேன். நம்ம கேட்க வேண்டும். unwillingness to repent, மனம் திரும்புவதற்கு மனசு இல்லை, விருப்பம் இல்லை. வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஒருத்தரையும் புதிய ஏற்பாட்டிலே ஒருத்தரையும் நம்ம பார்க்க முடியும். நமக்கெல்லாம் பழக்கமான சகோதரர்கள் தான், நம்ம உறவுக்காரங்க தான், நம்ம தான் சொந்தக்காரங்க, சொக்கான்னு சொல்கிறோம்ல, எல்லாம் அவங்க தான். சவுல் ராஜாவை எடுத்துக்கொள்ளுவோம். அவர்கிட்ட 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24, 25 நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார், வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். மனம் திரும்புன்னு சொன்னா இவர் சொல்ற எக்ஸ்கியூஸ், ஜனங்களுக்கு பயந்துட்டேன். ஜனங்கள் பயமுறுத்தினாங்களா? ஜனங்கள் இவனுடைய ஆளுகைக்கு கீழே தானே இருக்கிறார்கள், இவன் தானே ராஜா. ஆனா இவர் சொல்றாரு, தலைவர் நான் விருப்பம் இல்லைங்க, டைரக்டா சொல்லணும், நான் வரமாட்டேங்க, பைபிள்லாம் படிக்க மாட்டேன், ஜபமா அதெல்லாம் உன் வேலை, நான் ஏன் பார்க்கணும், டைரக்டா சொல்லிட்டு போ. இந்த இவங்களுக்கு பயப்படுறேன், இந்த அவங்களுக்கு பயப்படுறேன், அவங்க மட்டும் இல்லைன்னா நான் என்னவா ஜபிப்பேன் தெரியுமா? இதெல்லாம் இந்த டயலாக் எல்லாம் நம்ம விட்டு அகற்றி விட்டு சவுல் மாதிரி நம்ம காணப்படுவோம் என்றால் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம். சொல்றார் பாருங்க, நான் ஜனங்களுக்கு பயந்து சொல்லை கேட்டேன், பாவம் செய்தேன் தான். இப்ப யார் இல்லைன்னு சொன்னா யார் தான் செய்யல, அந்த மாதிரி சொல்லுகிறார். யார் தான் செய்யாம இருக்கிறாங்க? எல்லாரும் கரெக்டாவா இருக்கிறாங்க. நம்ம அப்படித்தானே நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். எல்லாம் சொல்றவங்கெல்லாம் சரியா இருக்காங்களா, முதல்ல அதை பாரு. வீட்டில் போய் பேசுகிறோம் தானே, பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம், ஆமாம் அவங்க ரொம்ப யோக்கியம், அவங்க நமக்கு சொல்கிறாங்க, சரி சரின்ட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். சவுலின் ஆவிகள். இந்த சவுலை போல தான் நாம் சொல்கிறோம், இவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு பயந்து கர்த்தருடைய சொல்லை நான் விட்டு விட்டேன். பாருங்க, இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி அவர் என்ன பண்ணுகிறார், ஜனங்களை தீர்க்கதரிசியை சார்கிறாரே தவிர கர்த்தரை அவர் நோக்கி பார்க்கவில்லை. தான் செய்கிற தப்புக்கு, நான் ராஜாங்க, ஜனங்க என்னை என்ன சொல்லிடுவாங்க, இந்த ராஜா ஃபெயில் ஆயிட்டார், தோத்து போயிட்டார், அப்படி சொல்லிடுவாங்கல்ல. அப்படி சொல்றதுக்கு இடம் வைக்கலாமா? அதனால தான் தாவீதை விரட்டி அடிப்பனாக்கும். என் ராஜ்ய வேலையெல்லாம் அப்புறம், அவன் மருமகனா இருக்கட்டுமே, யாரா இருக்கட்டும், கோலியாத்தை ஜெயிச்சுட்டா நானும் அவனுக்கு மாலை போட்டு வரவேற்று விடுவேனா? அவனை கொல்லவே கொல்லுவேன். மகன் தடுத்து பார்க்குறான், அதிபதிகள் படை வீரர்களின் தலைவர்கள் தடுத்து பார்க்குறாங்க, எல்லாரும் பேச்சையும் அவன் மதிக்கவே இல்லை. அவன் மைண்டு ஒரே குறியாய் இருக்கிறது, என்னை ஃபெயில்டு கிங் என்று சொல்லிவிடுவார்கள். நம்ம கூட அநேக நேரம் அப்படித்தானே யோசிக்கிறோம். நான் மற்றவர்கள் என்னை என்ன சொல்லுவார்கள், என்னை இப்படி சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லவே இல்லை, இவங்களே நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு அதான் வேலையா? உன்னையே தான் பார்த்துக்கிட்டே இருக்கிற வேலையா? அவங்களுக்கு வேற வேலை இல்லை. அவங்க உன்னை பற்றி தான் கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டா இருக்கிறாங்க. நமக்கு அப்படி ஒரு பிரமை.
எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நான் ஃபெயில் ஆயிட்டா நான் ஜெயிச்சு காட்டுறேன் பார், இந்த தாவீதை கொன்று காட்டுறேன் பார். தாவீதை துரத்தி அவனே திருப்பி கேட்குறான், யோ செத்த நாயை போய் விரட்டிக்கிட்டு வர்றியா? என்னய்யா உனக்கே நியாயமா? ஒரு தெள்ளுப்பூச்சியை போய் இப்படி விரட்டி வர்றீரே, உனக்கு அரசாங்க அலுவல்கள் இல்லையா? போய் அதை பாரியா. ஒரு தெள்ளுப்பூச்சியை தேடிக்கிட்டு விரட்டிக்கிட்டு தெரியுறே. அப்போதான் சொல்கிறான், என் குமாரனே பாவம் செய்து. அடிக்கடி அந்த டயலாக் அவுத்து விடுவார், பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளுவதல்ல, அதை விட்டு விலக வேண்டும் தானே. மனம் திரும்புவதற்கு அவருக்கு மனம் இல்லை. நான் கடந்து செல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டிலே யூதாஸ் காரியோத்து அருமையான சகோதரன், இயேசுவுக்கு ஒரு ட்ரெஷரர், ஒரு பொக்கிஷ வைப்பாளராக இருக்கிறார். அவர்தான் கரெக்டாக அந்த கருவூலத்தில் இருக்கிற பணங்களை எப்படி செலவிட வேண்டும் சேர்க்கிறதுலையும் ஆசை. ஒரு ஸ்தாபனம் என்று ஒரு இயக்கம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் ட்ரெஷரரை ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டா அந்த ட்ரெஷரர் முழு மூச்சா கலெக்ஷனில் இறங்குவார். என் பீரியடில் நான் பாருங்க இவ்வளோ ரைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, நான் வரும்போது நான் சார்ஜ் எடுக்கும்போது இவ்வளவுக்கு தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய நிதி அமைச்சர் அப்படித்தானே பீலா பேசி கொண்டு இருக்கிறார்கள். நான் வரும்போது நாட்டின் நிதி நிலைமை என்ன தெரியுமா, இப்படியெல்லாம் வரி போட்டதுனால தான் நம்ம கஜானா கொஞ்சம் கூடி இருக்கு. அப்படி இந்த யூதாஸ் என்கிற தேவ மனிதன் அப்போஸ்தலர் என்று இயேசுவாலே நியமிக்கப்பட்டவன், சாதாரண ஆள் கிடையாது. நம்ம யாராவது ஒருத்தரை காட்டி கொடுத்தா அவங்கள பார்த்து இருந்தா இது யூதாஸ் போகுது பார் அப்படின்னு யூதாஸ் சொல்லுவார், எதுக்கு என் பேரை யூஸ் பண்ணிக்கிறீங்களேப்பா. நல்ல ஒரு மனிதன். ஆனால் அவனும் என்ன சொல்லுகிறான் வாசிக்கலாம் பாருங்க, வந்துருவோம். மத்தேயு 27 அதிகாரம் 3-5 வரை வாசிக்கலாம். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை அவன் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எப்பவுமே இயேசு பரிசேயர்கள் வேதபாரகர்கள் இயேசுவை பிடிக்க சமயம் தேடும் பொழுதெல்லாம் இவர் காணாம போயிடுவார், அல்லது தொலைவிலே போய்விடுவார், அல்லது அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விடுவார். அப்படி இப்ப போயிடுவாருன்னு நான் அசால்ட்டா நினைச்சிட்டேன்பா. அப்படித்தான் யூதாஸினுடைய மனநிலை. வாசிக்கலாம். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ், பெயரை பார்த்தீங்களா, இயேசுவுக்கு பொருளாளராக இருந்த யூதாஸ் என்று எழுதப்படவில்லை, இயேசுவுக்கு அப்போஸ்தலராக இருந்த யூதாஸ் என்று எழுதப்படவில்லை. அவன் யாராயிருக்கட்டும், இப்பொழுது காட்டிக் கொடுக்கிற யூதாஸ், காட்டிக் கொடுத்த யூதாஸ் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு அங்கே இயேசு அரஸ்டடாக போகிறதை பார்க்கிறார். உள்ளம் மனஸ்தாபப்படுகிறது. மனஸ்தாபப்பட்ட இருதயம் மனம் திரும்புவதற்கு இடம் அளிக்கவில்லை. கர்த்தர் மனம் திரும்புதலை தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். மனஸ்தாபம் கொள்ளுகிறோம், நான் தப்பு செய்கிறேன் இப்படியே சொல்லிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. அந்த தவறில் இருந்து வெளியே வர வேண்டும் தானே, அந்த பாவத்தை ஜெயிக்கிற அனுபவம் வேண்டும் தானே. அப்படி இல்லை என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. இவன் சொல்றான் பாருங்க, மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை இவர் ட்ரெஷரியில சேர்க்கலான்னு சொல்லி சம்பாதிச்ச காசு இயேசுக்கு எப்படி உதவும் தெரியுமா? பாவம், அவரு கிட்ட போய் வரி கேட்க வந்துட்டாங்க. அவரு என்ன பண்ணாரு தெரியுமா? கதையடிக்கிற யூதாஸ் நம்மள மாதிரி. போப்பா போ, வலை எடுத்துட்டு போ, தூண்டில் எடுத்துட்டு போ, ஒரு முதல் மீன் வரும், வாயை பிரிச்சு பாரு, காசு இருக்கும், சில்வர் காயின் இருக்கும், அதை எடுத்து உனக்காவும் எனக்காவும் சேர்த்து வரியை கட்டிடும். அப்படியெல்லாம் இயேசு கஷ்டப்பட வேண்டுமா? நான் தான் 30 வெள்ளிக்காசு சம்பாதித்திருக்கிறேனே. ஆனா இப்போ நிலைமை மாறிவிட்டது. இயேசு மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை அவன் காண்கிறான். இருதயம் உடைகிறது. உடைந்த இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்பவில்லை. சவுல் ராஜாவும் இவனும் ஒன்றுதான். இந்த இருவரிலே நமக்கு யாரு? இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிறார், சகோதரராக இருக்கிறார். இந்த கேரக்டர் நம்மிடத்திலே இருக்கும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. இப்போ போய் அங்கே போய் சண்டை போடுறான். இந்தாங்க நீங்கள் கொடுத்தா காசு. அவங்க வாங்கிக்கிடுவாங்களா? அவங்க படித்தவங்க ஐயா, அவங்க பண்பு நிறைந்தவங்க ஐயா. அவங்கக்கிட்ட போய் நீ
அப்படியே வார்த்தைகளை அள்ளி வீசலாமா? அவன் சொல்லிட்டான், பாடுப்பா, நாங்கள் அதை வாங்க மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அந்த காசுக்கு பின்னால் போகிறவங்க நினைச்சியா உன்ன மாதிரி சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள். சரீரப்பிரகாரமாகவும் அவமானம், ஆவிக்குரிய ரீதியிலும் மனம் திரும்ப இல்லாமல் தன் இருதயத்தை சாய்க்க முடியாமல் வைரமாக்கிவிட்ட மந்த நிலைமை. தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்ப நாம் மறுப்போம் என்றால், யூதாசுக்கு என்ன ஏற்பட்டதோ, சவுல் ராஜாவுக்கு என்ன ஏற்பட்டதோ அதுதான் மாறாத நிலைமை. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம அநேக நேரம் சொல்கிறோம், நான் தப்பு பண்ணுறேன், இதை விட்டு வெளியே வரணும்னு தான் நினைக்கிறேன், முடியலை. அது அல்ல மனம் திரும்புதல். தேவனுக்கு நேராக உங்களை அப்படியே டேர்ன் பண்ண வேண்டும். யூட்டர்ன் எடு சொல்கிறீங்கல்ல, ரூட்டு மாறி போனால் அப்படியே போ, யூட்டர்ன் அடி. யார் அடிக்கிறதா? யூட்டர்ன் அடிக்கணுமா? போ, உடனே கீழ்ப்படுகிறோம் தானே. யூட்டர்ன் எடுன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ போற பாதை சரியில்லைப்பா, உன்னை அழிவுக்கு நேராய் கொண்டு வந்து விடும், கவனம், திரும்பு, யூட்டர்ன் அடி. அப்படின்னா தெரியலையே. டிரைவிங்ல யூட்டர்ன் தெரியுதான், ஆவிக்குரிய பயணத்துல யூட்டர்ன் தெரியலையா? மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை அவசியம். நமக்கு இந்த பூமியிலே தேவன் நமக்கு உசுரோட வச்சிருக்கிறார். நான் அப்படிதாங்க நினைக்கிறேன். எனக்கு கர்த்தர் சான்ஸ் தர்றார் மனம் திரும்புறது. எங்கெல்லாம் நான் மனம் திரும்பணும்? ஆமாண்டர், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், நான் சீர் பொருந்துகிறேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ ஆமாண்ட. அவங்க என்னை வெறுத்தா பரவாயில்ல, நான் அவங்கள வெறுக்கல ஆண்டவர். யூ நோ மை ஹார்ட், என் இருதயத்தை நீர் பார்க்கிறேன். எனக்கு கசப்பு இல்லை, என்னை பற்றி அவங்க தான் கசப்பா அள்ளி வீசுகிறார்கள், அக்னியை போன்ற வார்த்தைகளை. ஓகே, தாங்கிக் கொள்ள பலத்தை தார். அதுதான் நான் கர்த்தர்ட்ட தாங்கிறதுக்கு அந்த பலத்தை தார். என் இருதயம் சதையா இருக்குதா, அதை கேட்ட மாத்திரத்தில் அப்படி நடுங்கி போகிறேன், நான் துவண்டு போய்விடுகிறேன். என் இருதயத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு நேராக திருப்புகிறேன். கர்த்தர் சொல்றாரு, காணிக்கை கொடுக்க வந்திருக்க ஆலயத்துக்கு, நான் காணிக்கை கொடுக்க வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப நல்ல பிள்ளை. காணிக்கை வச்சுட்டு போய் ஒப்புரவாகிட்டு திரும்ப வந்துரு. நீ பாட்டுக்கு வேற ரூட்டுக்கு போயிடாத, யூட்டர்ன், வேற பக்கம் போயிடாத, திரும்ப வந்து உன் காணிக்கையை செலுத்து. அதுதான் மனம் திரும்புதல். நான் கடந்து செல்லுகிறேன். அடுத்தது ஆவிக்குரிய மரத்து போகிற தன்மை, ஸ்பிரிச்சுவல் நம்னஸ் அப்படின்னும் போது அது சரீர பிரகாரமாக நம்முடைய இந்த நியூராலஜிஸ்ட் சொல்லுகிறார்கள், நரம்பு மண்டலம் நம்முடைய மூளையிலே தான் இருக்கிறது. தலையில் இருக்கிற நரம்பு மண்டலம் உத்தரவிடதா அது அத்தனை நரம்புகளும் அது செயல்பட முடியும். இப்போ ஆவிக்குரிய காரியங்களிலோ சரீர பிரகாரமாகவோ அந்த நரம்பு மண்டலம் வேலை செய்யவில்லை என்றால் என்ன அட்டாக் வந்து விட்டது? அவங்க ஒரு கை வரல சொல்றாங்க தான், நரம்புகள் செயலிழந்து விட்டன. ஒரு காலு வரல, வாய் இப்படி போயிடுச்சு, போன வாயை திருப்பி கொண்டு வர வேண்டியதானே. வாய் சமத்தா பேசணும்ல. இப்ப சொல்றதானே, ஏய் வாயே ஏன் அப்படி போற, யூட்டர்ன் எடுத்து இப்படி வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அதற்கு கூட சமயம் இல்லை. கவனம். கர்த்தர் நம்ம எச்சரிக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு கிருபையாக நம்ம பலவீனப்படுகிற நேரங்களில் எல்லாம் பாடுறோம், என் பலவீனத்தில் நீர் பலனை கொடுத்தீர். ஆராதனை நல்லா தான் இருக்கு. ஆராதனை வாழ்ந்து காட்டுவது தான் ஆராதனை. கர்த்தர் எத்தனை நேரம் உங்களை பலப்படுத்தினார். உங்க காலு கீழே விழப்போதுனோடனே தூதர்களை அனுப்பி தாங்கினாரே. நம்ம அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம்? மரத்து போய் விடுகிறது. ரொம்ப குளிச்சா கூதல் இல்லைன்னுவாங்க, ஊர் பக்கம் அப்படி சொல்லுவாங்க. குளிச்சுக்கிட்டே பச்சை தண்ணியிலே குளிச்சு பாருங்க, குளிர் தெரியாது. அது மாதிரி பாவத்திலே புரண்டு வாழுகிற வாழ்க்கை இருக்கும் என்றால், பாவத்தை குறித்த எச்சரிப்பை தேவன் தந்தா கூட இந்த ஆவிக்குரிய நரம்புகள் மரத்து போய் பேரலிட்டிக்கல் அட்டாக் ஆகிவிட வாய்ப்புகள் ஏராளம். நான் வேதத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிம்சோன் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்படுகிற வார்த்தை, ஆவியானவர்
தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாமல். அதுதான் மறத்து போகிற அனுபவம். மறத்து போகிறதற்கு வேதத்திலே கர்த்தர் நமக்கு ஆதாரங்களை வைத்திருக்கிறார். அவனுக்கு மறத்து போயிடுச்சு. நான் எப்பவும் போல. ஐயா என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. எனக்கு வசனம்னா அப்படி தெரியும். நான் ஜெபத்துல வச்சு அடி அடின்னு அடிச்சிடுவேன். யார? சாத்தானையா? உங்களை நீங்களே. நம்ம அநேக காரியங்களை நாம் தவறாக யோசிக்கிறோம், செயல்படுகிறோம். சிம்சோன் அப்படிதான் நினைக்கிறார். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் எதற்கும் பயப்படேன். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. எப்போ? கர்த்தர் விலகினதே அவருக்கே தெரியல. எப்போதும் போல அவர் எனக்குள்ளதான் இருக்கிறார், எங்க போயிடுவாரு, அவருக்கு என்னை விட்டா வேற யாரு? அப்படி நாம் நினைத்து ஏமாந்து விடக்கூடாது. தம்முடைய இருதயத்தை யார் ஒருவர் கர்த்தரே சரணம் என்று அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் கர்த்தருடைய பார்வை படுமே தவிர, எனக்கு வசனம் தெரியும், எனக்கு வரங்கள் உண்டு, நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேனாக்கும், நான் அற்புதங்களை செய்வேனாக்கும், நான் பேய் என்னை பார்த்தா அதுக்கு பயம் கிளி வந்துடும், அது ஓடியே போயிடுமாக்கும். அதெல்லாம் வேகாத பருப்புகள். நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் விருப்பப்படி யார் ஒருவர் நடக்கிறார்களோ அவங்க தான் they can enter into the kingdom of God. நம்ம பரலோகத்தில் பிரவேசிக்கணும் தானே, அந்த ஆசையிலே தானே மழை பெஞ்சா கூட பரவாயில்லன்னு சொல்லி குடை ரெயின் கோட் அணிந்து அப்படியே வந்திருக்கிறோம் தானே. மழை பெஞ்சா பெஞ்சிட்டு போகுது. சில பிள்ளைங்க குளிருகிறது என்று உளமாட்டார்கள். அப்படி சிலர் போர்வைக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதையெல்லாம் வேண்டாம் என்று விலக்கி வந்தும் தேவ கிருபையை இழந்து போய்விடக் கூடாது என்பதுதான் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் வைத்திருக்கிற வாஞ்சை. நம்முடைய இருதயத்திலே கர்த்தருக்கு முதலிடம். நம்ம பிரியாரிட்டி யாருக்கு அதிகமாக கொடுக்கிறோம் அதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் விலகி போயிட்டாரு, இவர் நைனா எழுந்திருச்சு போறாரு, நான் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். போனவர் என்ன ஆனாரு? கண்ணு நோண்டப்படுகிறது. பெலிசியன் பார்த்தான், சரியா மாட்டனடா, மொட்டை அடிச்சாங்க. இந்த முடிதானே உனக்கு பலம், நான் பார்த்துக்கிறேன் அந்த பலத்தை, உன்னை பலவீனப்படுத்துகிறேன், பலட்சயமாக்கி. அதே வார்த்தையை ஏசாயா 1 அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. பலட்சயப்பட்டு போனாயோ? கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். காரணம், உன் இருதயத்தை நான் எத்தனை முறையோ கூப்பிடுகிறேன், கடினப்பட்டு வைரமாக்கிட்டேப்பா. நான் என்னப்பா உன்னைய வச்சு செய்யறது? நான் எத்தனை அற்புதங்களை செய்தேன். நான் என் குமாரனை ஆராதிக்க அனுப்புண்டானப்பா பார்வோனே கேட்டேன். நீ அதுக்கு பதிலாக கர்த்தர் யாருன்னு கேட்குறையே. அப்போ நான் யாருன்றதை உனக்கு தெரியப்படுத்த வேண்டுவது என்னுடைய கடமை அல்லவா? அப்படி பார்வோனுக்கு தம்மை யார் என்று காண்பித்தவர் உங்களுக்கும் எனக்கும் காண்பியாதிருப்பாரோ? சற்று எச்சரிக்கையோடு நாம் அடுத்த காரியத்தை நாம் கவனிக்கலாம். பிரசங்கி 11 அதிகாரம் 5வது வசனம். inability to understand. கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகிற விதம் உனக்கு தெரியுமா? சில நேரம் நம்ம சொல்கிறோம், கர்த்தர் என்னோடு பேசட்டும், எனக்கு புரிஞ்சா நான் வருவேன். அப்படி தானே நம்ம நிறைய நேரம் சொல்கிறோம். எனக்கு புரியணும், அப்பதான் செய்வேன். வாசிக்கலாம். பிரசங்கி 11:5. பரிசுத்த ஆவியானவருடைய வழி இன்னதென்று நீ அறியாய். ஆவியானவர் இப்படிதான் செயல்படுவார்னு உனக்கு தெரியுமா? நீங்க யோபு புஸ்தகத்துல 38 41 வரையும் படிச்சு பாருங்க. கர்த்தர் கேட்கிறாரு, இதை செய்யும்போது நீ இருந்தியா? நான் இதை பண்ணும்போது உனக்கு தெரியுமா? நீ என் பக்கத்துல இருந்தியா? எப்படி இப்படி பேசுற? கேட்கிறார். யோபுவையே கேட்டவர். அவர்தான் யோபுவை குறித்து சொல்லுகிறார். அவனை மாதிரி பூமியில ஒருத்தனும் இல்லப்பா, சாட்சி கொடுக்கிறார். ஆனா அவரே யோபுட்ட கேட்கிறார், நீ அறிவாளியானால் எனக்கு சொல்லு, ஆவியானவருடைய வழி இன்னது என்றும். வாசிக்கலாம். கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னென்னமோ மருத்துவம் வந்திருக்குங்க. எந்த மருத்துவராது
இந்த எலும்பு இப்படி தான் உருவாகுதுன்னு அவங்களால சொல்ல முடியுமா? அவங்க சொல்லுவாங்க, நான் புஸ்தகத்தை படிச்சுட்டு தான் டாக்டர் ஆகியிருக்கிறேன், நான் படிப்பு செலவுக்கு போட்ட காசை எடுப்பேன்னா எலும்பு உருவாகிற விதம் எனக்கு தெரியணுமா? தெரியணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இன்றைய மருத்துவர்களின் ஒரிஜினாலிட்டி. போட்ட காசை எடுக்கணும், அதை விட்டுட்டு எலும்பு உருவாகும் விதம் அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாததை நான் எப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் அன்னைக்கே சாலமோனை கொண்டு சொல்லிவிட்டார். கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள், நம்ம சொல்லுவோம் முதல்ல இதுதான் உருவாகும், இது 10 மாதம் வரையும் உருவாகும், இதெல்லாம் நம்ம டைலாக். கர்த்தர் எந்த இடத்துலையும் எதை குறித்தும் அப்படி சொல்லவே இல்லை. பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னது என்று நீ அறியாதது போல. உனக்கு தெரியாதுப்பா, அது மாதிரி எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறிவாயா? உனக்கு அதை புரிந்து கொள்ளுகிற தன்மை உண்டா? தன்மை இல்லை என்று நாம் சொல்லுவோம் என்றால் நம்ம இருதயத்தில் எங்கேயோ ஒரு பகுதியிலே கடினம் சூழ்ந்திருக்கிறது. இருதய கடினம் நம்மை தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்க வைக்கிறது. வேண்டாம், பைபிள் படிச்சையா? என்னைக்காவது படிப்பேன். வேத புத்தகத்தை தூசி தட்டுகிற நிலைமை தானே. வேத புத்தகத்தை தொடச்சி தாங்க எடுத்துட்டு வருவேன். பயபக்தி எப்பா பொங்கி பிரவாகிக்கிறது. வேத வார்த்தையிலே எந்த அளவிற்கு நாங்கள் புதன்கிழமை தோறும் வசனங்களை மனப்பாடம் பண்ணுகிறோங்க. நாங்கள் செயல்படும் அதை அப்ளை பண்ணுவதற்கு நாங்கள் ட்ரை பண்ணுகிறோம். வேத வசனம் இந்த இருதயத்தில் இருந்தாதான் தேவனுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். முடியலன்னு சொன்னா உன் இருதயம், என் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய வழிகள், தேவன் எனக்கு அருளின ஆசீர்வாதங்கள் என் மனதிலே இல்லை. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். சட்டென்று யாராவது ஒருத்தரை நான் கேட்குறேன், ஒரு நன்மையை சொல்லுங்கன்னா யோசிக்கிறோம் தானே. சட்டென்று நமக்கு வரவில்லை அல்லவா? நான் கேட்குறேன், யாரையாவது ஒருத்தரை எழுப்பி, நான் அப்படி செய்ய மாட்டேன், அதனால் ஃப்ரீயாக இருங்க, மனப்பாட வசனம் ஒன்று சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தை சொல்லு, இந்த வருஷம் எத்தனை வசனம் சொன்னாங்க, இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களோ, அவன் என்னத்தை வந்திருப்பாங்க, இந்த வரலையே, கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படி தான் யோசிக்கிறோமே தவிர, ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் ஒரு ஊழியரிடம் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது, மனப்பாட வசனம் சொல்லுங்க ஐயா. உடனே அவர் 1 நாளாகவும் 1:1 நான் ரொம்ப வேகமாக எடுத்து வாசிக்கிறேன். ஆதாம், ஏனோஸ், சேத். நமக்கு எப்படிங்க தோணும்? லூஸா இந்த பாஸ்டர்? அவர் லூஸ் இல்லை, நம்ம தான் லூஸு. நம்மளை லூஸ் ஆக்கிறார். லூஸ் எல்லாம் தேவனுடைய வீட்டுக்கு வர வேண்டும். அவர் ஏன் அது அவருக்கு வாக்குத்தத்தம். நமக்கு வாக்குத்தத்தம் எது? ஆசீர்வதிப்பேன், பெருக செய்வேன், குணமாக்குவேன், அதுதான் வாக்குத்தத்தம். ஆனா அந்த ஊழியர் சொல்றாரு 1 நாளாகமம் 1:1 ஆதாம், ஏனோஸ், சேத், அல்லேலூயா அப்படிங்கிறார். எல்லாரும் அவரை முறைக்கிறாங்க, எல்லாரும் முறைக்கிறாங்க. பாஸ்டர் தானா? மண்டை கலன்றுச்சா? அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பா? அவர் மருத்துவர், உலக பிரகாரமான மருத்துவ அறிவை உடையவர், அதனால கலன்றுச்சு போல. அவர் சொல்றாரு, எனக்கு எதுவும் கலரல, சரியா டைட்டா இருக்குது, கரெக்டா சொல்றாரு. ஆதாம், அதுக்கடுத்து யார் வந்து கர்த்தரை சேவித்தாங்க? அவன் சேவிக்க மறந்ததை சேத்து தேவனை எப்படி தொழுது கொண்டான்? அற்புதமான சாட்சி. நமக்கு அது வாக்குத்தத்தமா இல்லை, அப்படியே மிரண்டு போய் பார்க்கிறோம். நான் மனிதர் பார்க்கிறபடி பாரேன். கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது நம்மகிட்ட ஒரு வசனம் கேட்கிறார், நமக்கு சொல்ல தெரியலையே. சட்டென்று சொல்ல வேண்டும் என்றால் சட்டியிலே ஸ்டோர் ஆகியிருக்கணுமே. நான் உடனே இந்த வசனம் சொல்லலாம், அந்த வசனம் நம்மளை கேட்டாங்கன்னா இதெல்லாம் ரெடி ஆகிக்கிடலாம். சாப்டராக சொல்லிடலாம். ஆசையாக இருக்குது, நல்லா இருக்குது. அவர்கிட்ட முதல் கேள்வி, ஊழியரே நீங்கள் பலிபீடத்தில் நிற்கிறீர்கள், நீங்கள் முதலாவது சொல்லுங்கள். அவர் சற்று 1 நாளாகமம் 1:1 அப்படிங்கிறார்.
நமக்கு அது வாக்குத்தத்தமாக தெரியலை. என்னது 3 பேர் தான் இருக்கு. அந்த பேருக்குள்ளே இருக்கிற வாக்குத்தத்தங்களை அள்ளி தெளிக்கிறார். முத்துக்களை பொறுக்கி கொள்ள முடிகிறது. நம்ம எப்படி தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதெல்லாம் வேண்டாம், அது புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம். பழைய ஏற்பாட்டு பக்கம் போகாத ஆத்துமாக்களும் உண்டு தானே. அந்த நமக்கு எது பிடிக்குதோ சங்கீதம், நமக்கு எது பிடிக்குது. இன்னைக்கு என்ன டேட்டு? 19. இன்னைக்குரிய நீதிமொழிகள் அப்படித்தேன் முடிஞ்சது. ஆமென் அப்படின்னு அந்த சாப்டருக்கே ஒரு ஃபினிஷ் லைன் போட்டு விடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுவதற்கு நம்முடைய இருதயம் இளகினதாயிருக்க வேண்டும். அந்த இளகின இருதயம்தான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொள்ளும். இதெல்லாம் அவிசுவாசம், அவநம்பிக்கை, இருதய கடினம் இருப்பதற்கான அடையாளங்கள். நேரம் கடந்து விட்டதன் ஆக்சுவலாக நான் இந்த சொல்யூஷனையும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் வந்தேன். இதிலே நான் எப்படி விடுதலை ஆவது, இந்த இருதய கடினத்திலிருந்து நான் எப்படி என்னை மீட்டு கொள்வது, தேவ கிருபையை, தேவ தயவை, தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நான் கை கொள்ளுவது எங்கனம்? நமக்கு சமயம் இல்லாததினாலே வருகிற நாட்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாம் தியானிக்கலாம். தலைகளை தாழ்த்துவோம். நம்முடைய இருதய கடினத்தின் அடையாளங்களை கர்த்தர் நம் முன்பாக வைத்தார். நம்ம இருதயம் இப்படி சதை பற்றுள்ள இருதயமாய் இருக்கிறதா, அல்லது கடினப்பட்டு வைரமாக்கினார்கள் என்று ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை குறித்து அவருடைய லெட்ஜரிலே எழுதுவாரா? தேவனை நான் அவருடைய பிரசன்னத்தை உணரவில்லையே. நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் தானே, அதுவா உணர முடியலை. என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்லா இருக்குங்க, ஆவியிலே களி கூறுகிறேன். வாட் அபவுட் அதர் டேஸ்? மற்ற நாட்களிலே என்னால் உணர முடியவில்லை. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, இருதய கடினம். தேங்க்யூ லார்ட். நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே வைத்து கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறதை ஒத்துக்கொள்ளுவோம் என்றார். கர்த்தர் சொல்லுவாரு, என் கிருபை உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் thee. அவர் கிருபை அவரை புரிந்து கொள்ள செய்யும். கர்த்தர் யாரு? நம்ம நிறைய நேரம் கேட்குறோம் தானே. நம்ம கேட்கல, நம்ம வீட்டில் இருக்கவங்க பேசும்போது நாம் மௌனம் சாதித்தால் அதற்கு பெயர் என்ன? அவர்களோடு உடன்படுகிறோம் தானே. ஆமா, கரெக்டு தான். அவங்க கேட்கிறது, கர்த்தர் யாரு? அவர் வார்த்தைகளை அறியேன். அவனுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி தானே ஆக வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே எத்தனை தரமோ அவர் அதிசயங்களை செய்து வந்தும் அவருடைய அற்புதங்களை கண்ணார கண்டும் கர்த்தருக்கு தங்கள் இருதயத்தை ஒப்படைக்க மனமில்லையே. தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி தங்கள் செவியை அடைத்து கொள்ளுகிற நிலைமை, இருதயத்தை வைரமாக்கின நிலைமை. ஆகையால் கர்த்தருடைய மகா கடும் கோபம். சும்மாலாம் கர்த்தர் கோபிக்க மாட்டார். அவர் கோபித்தாலும் இரக்கம் கொள்ளுகிறவர். அவர் அன்பில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்ம மேல வச்சிருக்கிற அன்புல தாங்க மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி நமக்காக சாபமானாரே. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானாரே. கோபிக்கிறவர்னா சாபத்தை ஏற்றுக்கொள்ளுவாரா? சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரச்சனை நம்ம கிட்ட தாங்க, கர்த்தரிடம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் பதிலளிக்க செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறோமோ, உன் இருதய கடினத்திற்கு தக்கதாக ரோம திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார். உன் இருதய கடினத்திற்கு ஏற்றார் போல உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே
உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று உனக்கு தெரியவில்லையே. அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் இருதய கடினத்தை கண்டு நீர் ஆச்சரியப்படுகிறீரே. ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலே விசுவாசத்தை நீர் எதிர்பார்க்கும் பொழுது நாங்கள் அவநம்பிக்கை உள்ளவர்களாக உம்மை கோபப்படுத்தின தருணங்களை எல்லாவற்றையும் ஒரு விசையாய் கூட மன்னித்தருளுவீராக. உம்முடைய இரக்கம் எங்களுக்கு இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். கோபாக்கினை நாளில் நாங்கள் கோபாக்கினையை குவித்துக் கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய ஐஸ்வர்யம் அப்பா, நீடிய சாந்தத்தின் ஐஸ்வர்யம், அன்பின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், பொறுமையின் ஐஸ்வர்யம், நாங்கள் அசட்டை பண்ணின தருணங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு பொறுத்தருளுவீராக. எங்கள் மீது உம்முடைய இரக்கம் ஊற்றப்படட்டும் ஆண்டவர், ஊற்றப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும், ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும், இந்த காணொளியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் தாமே பரத்தில் இருந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதங்களின் நிறைவு ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும் அப்பா. எல்லா அந்தகார வல்லமைகளின் இருதய கடினம், அவநம்பிக்கை, அவிசுவாசம் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் இருதயங்களை பரிசுத்த ஆவியானவர் சதையுள்ளதாக்குகிறவர் அப்பா. உம்முடைய கட்டளைகளின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் அப்பா. நீர் எங்களை விட்டு விலகி போய்விடுவதை நாங்கள் அறியாமல் போய்விடக் கூடாது அப்பா. நீர் எங்களை விட்டு போகிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவர், நாங்கள் விரும்பவில்லை அப்பா. நீங்க எங்களோட கூட இருக்கும்படியாக, எங்களோட தங்கி இருக்கும்படியாக, சகை வீட்டுக்கு போனீங்களே, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி உங்களை அழைக்கிறோம் ஐயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்திருக்கிறீர் அல்லவா. நாங்கள் எதையெல்லாம் இழந்தோம் என்பதை பரலோகம் அறிந்திருக்கிறது அப்பா. இழந்து போன அத்தனை காரியங்களையும் இந்த பூமியிலே நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய இளைப்பாறுதலிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்லுவீராக. எல்லா தீமைகளும், எல்லா நியாயக்கேடுகளும் தன் வாயை மூடுவதாக. உம்முடைய நாமத்தினாலே ஜெயத்தை, வாழ்வை, வளமையை சுதந்தரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இந்த காணொளியை கேட்கிற பிள்ளைகளை பரலோகத்தில் இருந்து கர்த்தருடைய நன்மைகள், ஈவுகள் நிறைத்தருளுவதாக. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவே உம்மிடத்திலிருந்து எங்கள் யாவருக்கும் நேராக இறங்கி வரட்டும் ஐயா. வருவதாக, இயேசுவின் நாமத்திலே வருவதாக. எல்லா தடைகளும் எங்களை விட்டு அகன்று போகட்டும். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், வல்லமையும், வழி நடத்துதலும், பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென்.
காட் bless you.